வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினமும் நாங்கள் முக்கிய பிரமுகர் ஒருவரை சந்திக்கப் போகிறோம். அவர் வேறு யாருமல்ல, திகாமடுல்லை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திரு HMM ஹரிஸ் அவர்கள். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். வணக்கம். சோமா இருக்கிறீர்களா? நல்லா. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தானே? அதில் என்ன சந்தேகம்? அப்படியானால் ஏன் நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதில்லை? பேசவில்லை என்று யார் சொன்னது? கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல் பாராளுமன்றத்தில் பேசவில்லை. அப்படி அல்ல, ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களாக நான் குறிப்பாக எங்களுடைய பிரதேசம் சார்ந்த சில வழக்கு நடவடிக்கை காரணமாக நான் பேசுவதை தவிர்த்து கொண்டேன். வழக்குக்கும் இந்த பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசுவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அதில் பல சட்ட விடயங்கள் அடங்கியிருப்பதனால் அது தவிர்த்து கொண்டது நல்லம் என்று என்னுடைய சட்டத்தரணிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே அது அந்த விவகாரம் கல்முனை உபப்பிரதேசம் பற்றி சொல்கிறீர்கள். சரி, அது இருக்கட்டும். நீங்கள் தேசிய ரீதியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இடம்பெறுகின்றன. அவை குறித்து குரல் கொடுக்கலாமே, அவை குறித்து பேசலாமே. நாட்டில் சட்டத்துக்கு முரணாக இடம்பெறுகின்ற விடயங்கள், ஊழல் மோசடிகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. இவற்றை பற்றியெல்லாம் பேசலாமே. யார் சொன்னது பேசவில்லை என்று? நீங்கள் தான் சொன்னீர்கள். இப்பொழுது நான் சில மாதங்களாக ஒரு பார்லமெண்ட் உறுப்பினருக்கு பார்லமெண்ட் மட்டும் ஒரு அரங்கல்ல, மக்களுடைய நீங்கள் சொன்னது போன்று நாட்டில் உள்ள தேசிய பிரச்சனை சம்பந்தமாக பல அரங்குகள் இருக்கின்றது. எனவே அவைகளில் எனது காத்திரமான பங்களிப்பை செய்து வருகின்றேன். பாராளுமன்றத்தை தாண்டி அரங்குகள் இருக்கின்றன. அரங்குகள் இருக்கின்றது. பார்லமன்றம் மட்டும்தான் அப்படின்னா நாட்டின் ஒட்டுமொத்த பிரச்சனையும் பார்லமன்றத்தில் தீர்க்கப்படுவது என்று யார் கூறினது? நீதிமன்றத்தில் பிரச்சனை தீர்க்கப்படுகின்றது, ஜனாதிபதி காரியாலயத்தில் தீர்க்கப்படுகின்றது, அமைச்சரவையில் தீர்க்கப்படுகின்றது. பார்லமன்றம் சம்பந்தமாக அது ஒரு எங்களுடைய கருத்துக்களை கூறுகின்ற ஒரு அரங்கு, அவ்வளவு. அதுதான் இறுதியான ஒரு விடயம் அல்ல. ஆனால் இது பெரிதிப்படுத்துவதற்கல்ல, அது ஒரு தற்காலிகமான ஒரு விடயம்தான் ஒழிய அது நான் மீண்டும் என்னுடைய பாராளுமன்ற பேச்சுகள் அமையும். நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியில் இருந்து பாராளுமன்றத்தில் பேசுவதோடு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல வருகிறீர்கள். பாராளுமன்றத்துக்கு வெளியில் காத்திரமான பல விடயங்களை நான் செய்து வருகின்றேன். பாராளுமன்ற விடயத்துக்கும் என்னுடைய அந்த பேசுவதற்கான விடயத்துக்கு இடையில் அது நான் அது ஒரு முக்கியமான ஒரு சில நோக்கங்களுக்காக நான் சொன்னது உங்களுக்கு ஆரம்பத்தில். அது நான் தவிர்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் அது ஒரு கூடிய விரைவில் நான் மீண்டும் பார்லமெண்ட் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டீர்கள். இப்பொழுது அதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கிடைக்கும். சரி, நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு பயமா அல்லது வேறு ஏதேனும் அழுத்தங்கள் இருக்கின்றனவா? பார்லமன்றத்தில் நான் ஏன் பேசுவதற்கு பயப்பட வேண்டும்? பயமில்லை. பயமில்லை. நான் என்னுடைய மக்கள், என்னுடைய சமூகம், இந்த நாடு, என்னுடைய நாடு சம்பந்தமாக நான் பார்லமன்றத்தில் பேசுவதற்கு யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதில் சில உள்விவகாரங்கள் தங்கியிருக்கின்றது. அது உள்விவகாரம் என்றால் கட்சி விவகாரம், கட்சி விடயம் இருக்கின்றது. அதே போன்று எதிர்கட்சி அலுவலகத்தினுடைய சில சிக்கல்கள் எனக்கு இருக்கின்றது. நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறீர்கள், எனக்கு தெரியவில்லை. வேறு ஆளுங்கட்சியில் அமைச்சராக இருக்கேன் இல்லையே? இல்லை, நீங்கள் எதிர்கட்சியில் இருப்பதாக எந்த இடத்திலும் சொல்லவில்லையே. ஃபைசால் காசிம், தௌஃபிக் எம்பி போன்றோர், இஷாக் ரஹ்மான் போன்றோர் எதிர்கட்சியில் 2வது 3வது வரிசையில் இருக்கின்றது. ஆளுந்தரப்பில் ஒரு பக்கத்துக்கு ஆசனங்கள் அதிகமாக இருந்தால் ஆளுந்தரப்பு எம்பிக்களும் எதிர்கட்சி பக்கம் தான் அமர்ந்திருக்கிறார்கள். இல்லை, ஆளுங்கட்சி எம்பிக்கள் நான் ஒரு சில குறிப்பிட்டவர்கள் தான் இருக்கிறார். பெரும்பாலானவர்கள் ஆளுங்கட்சி பக்கம் தான் இருக்கிறார்கள். ஆனால் யார் சொன்னது நான் ஆளுங்கட்சி பார்லமெண்ட் உறுப்பினர் என்று? இல்லை, 20ஆவது திருத்தத்துக்கு ஆதரவளித்த சந்தர்ப்பத்தில் இருந்த எம்பிக்களில் சிலர் நாங்கள் சுயாதீனமாக இயங்கப் போகிறோம் என்றார்கள் ஆரம்பத்தில். பின்னர் எதிர்க்கட்சியில் இருக்கப் போவதாக அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு அறிவித்தலையும் விடுக்கவில்லை. ஆனால் எதிர்க்கட்சியில் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் இன்றும் எதிர்க்கட்சி தான், நேற்றும் எதிர்க்கட்சி, 20 சந்தர்ப்பத்தில் நான் எதிர்க்கட்சியில் தான் இருக்கின்றேன். ஆளுங்கட்சியில்
சென்று அமைச்சு பதவிகளை பெறவும் இல்லை. அதே போன்று டிசிசி சேர்மன் பிரதேச இணைப்பு குழு தலைவர் பதவியை நான் பெறவில்லை. ஏன் பெறவில்லை? நான் எதிர்க்கட்சி பார்லமெண்ட் உறுப்பினர். ஏன் அரசாங்கத்தோடு இணைந்து கொள்ளக்கூடாதா? யார்? நீங்கள். அதுக்கான மக்கள் ஆணை எனக்கு தரவில்லை. எதிர்க்கட்சியில் அமர்வதற்கு தான் கொடுத்திருக்கிறார்கள். எஸ். உங்களுடைய கட்சி தீர்மானித்தால் மக்கள் ஆணை தந்ததாக ஆகிவிடுமா? கட்சியுடைய தீர்மானம் என்னென்றால் நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக வாக்குகளை சேகரித்ததை விட கட்சி என்ற ரீதியில் தான் நாங்கள் மக்கள் ஆணையை பெற்றோம். அதாவது நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிக்கு வாக்களிக்குமாறு தான் கோரியிருந்தோம். ஏன்னா கட்சி உச்சபூடம் தீர்மானிக்கின்ற பொழுது நாட்டு நலங்கரி, நாட்டுடைய தேசிய நலங்கரி, அந்த கட்சியின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் எங்களுக்கு இருக்கின்றது. 2010ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு எஸ்எல்எம்சி ஆளுங்கட்சிக்கு சென்றது தானே? கட்சியாக சென்றது. நீங்கள் அப்போது என்ன முடிவில் இருந்தீர்கள்? 2010 கட்சியுடைய தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டேன். அப்படி போவதில் எந்த பிரச்சனையும் இல்லை, கட்சியாக போவதில் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு? அது அந்தந்த காலகட்டங்களில் ஏற்படுகின்ற சமூக விடயங்களை முன்னிறுத்தி கட்சி எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டிருக்கோம். எந்த நோக்கத்துக்காக இருப்பதை ஆதரித்தீர்கள்? எங்களுடைய முஸ்லிம்களுடைய அவலக்குரல், அவர்கள் இந்த நாட்டில் தங்களுடைய உயிரிலும் மேலான தாங்கள் பின்னுகின்ற மார்க்க விடயங்களில் பாரியோரு தங்களுக்கு எதிரான அநீதி இடம்பெறுகின்றது என்பதை இந்த நாட்டு மக்களுடைய மூளை முடுக்கெல்லாம் அவலக்குரல் ஏற்பட்டது. அவர்கள் கிட்டத்தட்ட யாரும் ஒரு தீர்வு கொடுக்க முன்வராத ஒரு நிலையில் எல்லோரும் பேச்சாளர்களாக, எல்லாரும் ஒரு போராளிகளாக மாறுவது என்பது லேசான விடயம். நாங்கள் வீதியில் இறங்கி போராடுவதோ அல்லது பார்லமெண்டத்தில் குரல் கொடுப்பதோ அல்லது ஊடகங்களில் வந்து குரல் கொடுப்பதனால் அந்த மக்களுடைய வலியை யாரும் தீர்க்க முடியாது. உங்களுக்கு தெரியும், அது கசப்பாக ஒரு வைத்தியரிடம் சென்று அறுவை சிகிச்சை செய்கின்ற பொழுது அது அந்த நோயாளிக்கு வலிக்கும். ஆனால் அந்த சிகிச்சை செய்வதனூடாக தான் அவர் அதிலிருந்து மீள முடியும். அதே போன்றுதான் எங்களுடைய தீர்மானம் இந்த நாட்டு முஸ்லிம் சமூகத்துக்கு வலிக்கும் என்று தெரியும். எங்களுக்கு அது ஒரு வழியாக தெரியும். என்றால் அவர்கள் பிசாசாக பேயாக பார்க்கின்ற ஒரு நபரிடம் இவர்கள் பேசப் போகின்றார்கள். இவர்கள் அவருடன் ஒரு இணக்கப்பாட்டுடனான ஒரு முயற்சிக்கு முயல்கின்றார்கள் என்று யாரும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். என்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள் யாரும் அதை தாங்க முடியாத ஒரு விடயம்தான். ஆனால் தலைமை என்பது கோழையாக இருக்க முடியாது. அது ஜனாசா விடயமாக இருக்கட்டும் அல்லது சமூகம் சார்ந்த விடயமாக இருக்கட்டும், எந்த விடயத்திலும் கோழையாக ஒரு ஓரத்தில் ஒதுங்கி பார்வையாளர்களாக ஒரு நடிகர் போன்று வேஷம் போட்டு கூக்குரல் விடுகின்ற ஒரு நபராக முஸ்லிம் தலைவர்கள் இருக்க முடியாது. ஆகவே நீங்கள் தலைமைத்துவத்தை கையில் எடுத்துக் கொண்டீர்கள். நான் மட்டுமல்ல, 7 பேர். இதில் நான் உங்களை சொல்ல முடியும். தலைமை என்று நீங்கள் யாரை சொல்ல வருகிறீர்கள்? இருக்கிறார், உங்களுடைய கட்சி தலைவர் இருக்கிறார். நாங்கள் கட்சி தலைமைகளை பற்றி நாம் பேசவில்லை. யார் தலைமைகள்? பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், சமூகத்துடைய தலைவர்கள். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் நடிக்கக்கூடாது, அவர்கள் கோழையாக இருக்கக்கூடாது, கோழையாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் நான் அறிந்த அரசியல், அதாவது நான் ஒரு ஆசானுக்கு பயிற்றுவிக்கப்பட்டவன். அஷ்ரப் என்ற ஆசான் எந்த கட்டத்திலும் கோழையாக இருந்தது வரலாறு இல்லை. நீதிமன்றத்தினூடாக ஒரு சமூக விடுதலை பெற வேண்டும் என்றால் நீதிமன்றத்துக்கு செல்வார். அதே நேரம் களத்திலிருந்து ஆயுதம் பிரஸ்தாரிகளுடன் களத்தில் நின்று போராட வேண்டும் என்றால் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் 87, 88 காலப்பகுதி சம்மாந்துறையில் அவர் எல்லை பகுதிகளில் காவலுக்கு சென்ற வரலாறு இருக்கின்றது. அந்த சமாந்துரை காவல் பார்த்த வரலாறு இருக்கின்றது. அதுதான் ஒரு தலைவனின் ஒரு நினைக்கிறேன். அதே போன்று தான் இதே போன்று எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விவரம் தான் அஷ்ரஃபுக்கு ஏற்பட்டது. 89 இந்திய இராணுவம் குடிகொண்டிருந்த பொழுது அவர் 90களில் 89களில் பிரேமதாச ஜனாதிபதியானவுடன்
வெளியேற வேண்டும் என்ற நாட்டில் பிரச்சனை ஒன்று ஏற்பட்டது. அப்பொழுது அவர் நாட்டில் உள்ள குறிப்பாக வடகிழக்கில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் வெளியேற வேண்டும், ஏனென்றால் இந்திய இராணுவத்தின் அநீதிகள் முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருந்த காலம். ஆனால் அவர் கூறினார், பாதுகாப்பு வெற்றிடம் இருக்கின்ற பொழுது அதை நிரப்பாமல் இந்திய இராணுவம் வெளியேறக்கூடாது என்ற பொழுது அவருக்கு எதிரான பாரிய விமர்சனங்கள் பட்டி தொட்டியெல்லாம் ஏற்பட்டது. ஆனால் தலைமை என்ற ரீதியில் அவருடைய கருத்து பிற்காலத்தில் நிரூபிக்கப்பட்ட இந்திய இராணுவம் வெளியேற்றிய கையுடன் பல விடயங்கள், யாழ்ப்பாணத்தில் வடக்கிலிருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்ட விடயம், அதே போன்று கிழக்கு மாநிலத்தில் பல படுகொலைகள் என்று அதன் பின்பு அஷ்ரஃபுடைய அந்த தீர்க்க தரிசனம் சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே சமூக தலைவர்கள் என்கின்ற பொழுது தங்களுடைய அநீதிக்குள்ளாக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அது தாங்கள் ஒரு அன்பாப்புலர் டிசிஷன், ஒரு ஜனரஞ்சமற்ற தீர்மானத்தை எடுத்தாலும் தலைவர்கள் என்கிற அடுத்த வாக்கு வங்கியை பற்றி சிந்திக்கக்கூடாது. அதாவது உங்களுடைய தலைவர் இப்படியான முடிவுகளை எடுக்கவில்லை, அவர் கோழையாக இருந்து விட்டார். நாங்கள் சொல்லுவோம், வெளிப்படையாக சொல்லுங்கள். அஷ்ரஃபை மேற்கோள் காட்டுகிறீர்கள் என்றால் இப்போது இருக்கிற தலைவரைத்தானே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பார்லமெண்ட் உறுப்பினர்களை பற்றி பேசுவோம். பார்லமெண்ட் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்புணர்வு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நீங்கள் நீங்கள் இந்த இடத்தில் தலைவர் ரவுஃப் ஹக்கீமை பற்றி கேட்கவில்லை, என்னுடைய ஏன் 20க்கு வாக்களித்தீர்கள் என்பதற்கான விடை நான், என்னுடைய மக்கள், என்னுடைய சமூகம் கடைசியில் சாதித்தது ஒன்றும் இல்லை. என்னுடைய முஸ்லீம் சமூகம், அதான் ஜனாசா இருப்பு விவகாரம் தானே, சமூகம் பாதிக்கப்பட்ட பொழுது அதற்கான ஒரு விடிவு தேடி போனீர்கள், விடிவு கிடைக்கவில்லை. யார் சொன்னது கிடைக்கவில்லை? காலந்தாழ்த்தி கிடைத்தது. சொல்லட்டா? சொல்லுங்கள். ரைட். இப்போ சௌர இர்ஃபான் அவர்களே, உங்களுக்கு தெரியும், யாருக்கும் மாற்று கருத்து இருக்க மாட்டாது, கோட்டபாய ஒரு முஸ்லீம்களுக்கு எதிரான ஒருவர், ஒரு பேய் பிசாசு போன்று ஒரு முஸ்லீம் மக்களால் பார்க்கப்பட்டவர். பிற்காலத்தில் அந்த நாட்டு சிங்கள பெரும்பான்மை மக்களாலே துரத்தி அடிக்கப்பட்ட வரலாறும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒருவர் அந்த குறுகிய ஒரு காலகட்டத்தில் செய்ய இருந்த நடவடிக்கைகள் பல. ஜனாசா எரிப்பு, இந்த நாட்டில் சரியா சட்டத்துக்குட்பட்ட வகையில் இயங்கி வருகின்ற காதி நீதிமன்றத்தை மூடுதல், திருமண விவாகரத்து சட்டத்தை நீக்குதல், அதே போன்று முஸ்லீம் வியாபார கெடுபிடிகள், எங்களுடைய அரபு மதரசாக்களில் மூடுகின்ற படலம், ஏன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை குத்துவா ஜும்மா பிரசங்கம் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் நடைபெறுவதற்கான ஏற்பாடு, புதிய பள்ளிவாசல்களை கட்டக்கூடாது, இருக்கின்ற கட்டி முடிக்கிற பள்ளிவாசல்களுக்கும் பதிவு கொடுக்கக்கூடாது என்று இந்த முஸ்லீம் எதிர்ப்பு ஒரு 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 வரை நிகழ்ச்சி நிரல் ஒன்று பாதுகாப்பு அமைச்சின் சிரேஷ்ட ஒரு ஆலோசகராக இருந்த ரொஹான் குணவர்தன பேராசிரியர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர்கிட்ட முன்னாள் ஜனாதிபதி பொறுப்பு கொடுத்தார். ரொஹான் குணவர்தன சிங்கப்பூரில் இருந்த அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்த அவர் அந்த பாதுகாப்பு அமைச்சில் ஒரு அமைச்சர் பொருள் இருந்தார். அப்போ அவர் இந்த விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய முஸ்லீம் திணைக்கள் அன்றிருந்த அதிகாரிகளோடு தொடர்பட்டு ஜும்மா சம்பந்தமாக எல்லா தரவுகளையும் எடுத்து கடைசியில் ஒரு இறுதி ஒரு சர்க்குலர் ஒன்றை கேபினட் அனுமதிக்கான தயார்படுத்தலை செய்து எங்களை ஹோட்டல் கொல்லுப்பட்டியில் இருக்கிற மண்டரின் ஹோட்டலுக்கு அவர் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் நாங்கள் கேள்விப்பட்டு இது சம்பந்தமான ஆட்சேபனை தெரிவித்த பொழுது சந்திப்பதற்கான ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தார். ஆனால் அன்று அந்த சந்திப்பு நடைபெறவில்லை. ஏனென்றால் அவர் கண்டிஷன் போட்டார். அவர் எந்த அளவு கண்டிஷன் போட்டார் என்றால், நான் அந்த கூட்டத்துக்கு வருவதென்றால் என்னுடைய இந்த நிகழ்ச்சி நிரலை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்கள் மறுக்கின்ற என்றால் நான் வர முடியாது. போய் எங்களுடைய பாசையில் சொல்ல போனால், போய் நீ யார் முஸ்லீம் எம்பிக்களை கண்டிஷன் போகிறதுக்கு, ஒன்றை சந்திக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று அந்த இடத்தில் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி ஊடாக தான் அவர் வருவதற்கு முயற்சி. அலி சப்ரின்னு சொன்னால், இவர் யார் இந்த பேயனோட நாங்கள்
பேச வேண்டியது. நாங்கள் மக்கள் பிரதி இவன் அப்பனுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம்னு நாங்கள் கடைசியில் அந்த கூட்டத்திலிருந்து நாங்கள் சொன்னோம். அதில் சப்ரி அமைச்சர் அவர்கள் தான் அன்று நீதி அமைச்சர். அவரிடம் சொன்னோம், தெளிவாக சொன்னோம். ஒரு முறை பேச்சுவார்த்தையில் அல்ல சௌர இர்ஃபான் அவர்களே, அவருடைய தனிப்பட்ட வீட்டில் கொல்லுப்பட்டி 5th லேனில் 2 சுற்று பேச்சுவார்த்தைகள், இந்த மெண்டனா ஹோட்டல் 2 சுற்று பேச்சுவார்த்தைகள். இவ்வாறு இந்த எங்களுடைய வெளிவார அமைச்சர் அன்றைய நீதி அமைச்சர் சொல்லுகின்றார், எங்களுக்கு மாதம் மாதம் ஜனாதிபதியுடைய மகா சங்கத்தினுடைய கூட்டத்தில் இந்த நாட்டில் உள்ள மகாநாயக்கமார்கள், நாட்டின் பெரிய மதகுருமார்கள் வந்து உடனடியாக காலம் தாழ்த்தக்கூடாது, இந்த காதை நீதிமன்றத்தை மூட வேண்டும், முஸ்லீம் பாரதி சட்டத்தை நீக்க வேண்டும், இது காலம் தாழ்ந்து விட்டது என்ற அழுத்தத்தை கொடுத்து அவர் 1 மாத காலம்தான் ஜனாதிபதி எனக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த விடயத்துக்கு நீங்கள் என்னுடன் இதில் அதாவது ஒரு உடன்பாட்டுக்கு வரணும் என்று எங்களுடன் பேசியிருந்தார். ஏன்னா ஜனாதிபதிக்கு அழுத்தம் இருக்கின்ற நீதியமைச்சர் பேசியிருந்தார். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், இதை அனைத்தையும் தடுத்து நிறுத்தியது நீங்கள்? நாங்கள் அல்ல, நான் அல்ல, நாங்கள் ஒரு 10 பார்லமெண்ட் உறுப்பினர்கள். பேர் சொல்ல போனால் இப்போ மர்ஜானாஜியார், எங்களுடைய அமைச்சர் நசீர் அஹமட், இஷாக் ரஹ்மான், முஷாரப், அலி சப்ரி ரஹீம், அதே போல் ஃபைசல் காசிம், இப்படி கிட்டத்தட்ட மஸ்தான், காதர் மஸ்தான், இப்படி பார்லமெண்ட் உறுப்பினர்கள் நாங்கள் சொன்னோம் சப்ரி மினிஸ்டருக்கு, இந்த விடயத்தில் எந்த விட்டு கொடுப்பும் செய்ய முடியாது, நீங்கள் அப்படி என்றால் ஜனாதிபதியிடம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யுங்கள். நாங்கள் அவருடைய அந்த நேரத்தில் நாங்கள் 20க்கும் கையெழுத்தி விட்டோம். அப்பொழுது நாங்கள் சொன்னோம் என்றால், நாங்கள் இது சம்பந்தமாக அவருடைய சகோதருடன் ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். பெசில் ராஜபக்சவுடன் இந்த நாட்டினுடைய தேசிய பிரச்சனை சம்பந்தமாக, ஜனாசா பிரச்சனை, காதி நீதிமன்றம், இந்த முஸ்லீம் பாரதி பள்ளிவாசல் பதிவு செய்த அரபு கல்லூரி விடயம், எல்லாவற்றும் நாங்கள் உடன்பாடு வந்திருக்கின்றோம். அவர் வந்து தன்னிச்சையாக அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது என்றால் நாங்கள் ஜனாதிபதி தன்னிச்சையாக நீதி கொடுக்க முடியாது என்றால் எங்களுடன் அவருடைய தம்பி ஒப்பந்தம் பண்ணியிருந்தார். தம்பி யார்? பசில் ராஜபக்ச. அதான் அவர் யார்? அவர் ஜனாதிபதி. ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்களுடைய பார்லமென்ற உறுப்பினர்களை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் முழுக்க பசில் ராஜபக்சவுக்கு இருந்தது. அந்த ஜனாதிபதியை விட இன்றைக்கு என்ன நடக்கு? ஜனாதிபதி எங்கே அழக்கா இல்லை, ஆனால் இன்றைக்கு அந்த மொட்டு எம்பிமார் 6 கட்டுப்படுத்துகிறார் பசில் ராஜ். இதை அதாவது டிஃபெக்டோன்னு சொல்லுவாங்க. டிஃபெக்டோ லீடராக டிஃபெக்டோ ஜனாதிபதியாக இருந்தது பசில் ராஜபக்ச. சரி, அப்படியான ஒருவருடன் நாங்கள் ஒப்பந்தம் பண்ணி, நீங்கள் இது லேசான விஷயம் இல்லை, நீங்கள் போய் மகாசங்கம் வந்து சொல்றதால இதை உடனடியாக கேபினட்டுக்கு போட்டு இது பண்ணுறது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய எதிர்ப்பினை பதிவு செய்திருக்கிறீர்கள். பதிவு செய்யலை, விடலை அவர். அப்போ அவர் அப்போ நீங்கள் இதில் உறுதியாக இருக்கீங்களோ? உறுதியாக நீங்கள் பசில் மினிஸ்டர் இவர் ஜனாதிபதியோட பேச்சுவார்த்தை தயார்படுத்துங்க, நாங்கள் வாரோம். நாங்கள் இவங்கிட்ட ஒரு அமைச்சு பதவிக்கோ அல்லது வேறொரு கோஆப்ரேஷன் தலைவர் பதவிக்காக வரலி. எங்கட சமூகத்துக்கு அநியாயம் நடக்க போன்னு தெரிஞ்சுதான் இதை தடுக்கணும்னு வந்தாங்க. அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றாமல் இருக்கலாம் என்னதுப்பா. அவர் அதை உள்வாங்கி அந்த விடயத்தை இன்னும் ஒத்தி வைச்சார். அவர் அதில் ராஜதந்திரமாக கையாண்டார். ஏன்னா அந்த கட்டத்தில் அவரும் ஒத்துழைச்சி அப்பொழுது இருந்த முஸ்லீம் விவகார திணைக்கள பணிப்பாளர் அஷ்ரப் அவர்களை மாற்றி மிஸ்டர் அன்சாரை கொண்டு வந்தார்கள். அன்சார் ஒரு சர்வதேச ராஜதந்திரி என்பதால் அவர் லாபகரமாக அந்த பாதுகாப்பு அமைச்சுடைய அதிகாரிகளை கையாண்டிருந்தார். அதில் அன்சாருடைய வைபாகத்தை இந்த நாட்டு முஸ்லீம்கள் மறக்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு முஸ்லீம் கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட்டுடைய தரவுகள், அதாவது மദ്രസா சம்பந்தப்பட்டது, பள்ளிவாசி சம்பந்தப்பட்டது, இந்த காதி நீதிமன்றம் சம்பந்த விடயத்தில் போதிய ஒரு அந்த நொலேஜோடு பாதுகாப்பு அமைச்சு அதிகாரியுடன் அவர் ஒரு நான் சொல்கிறேன், அதாவது ஒரு ஃபைட் உண்டு. அவர் ஒரு மிகவும் ஒரு ஃபைட் பண்ணித்தான் அந்த விடயங்களை அவர் காலம் தாழ்த்தி இருந்த பொழுதுதான் அந்த அரகல போராட்டம் வெடித்தது. நீங்கள் 20க்கு
ஆதரவளித்தது கட்சியின் முடிவா உங்களின் முடிவா? எது 20க்கு ஆதரவளித்தது? 20க்கு ஆதரவளித்த சம்பந்தமாக சௌர இர்ஃபான் அவர்களே, இது கடந்த காலங்களில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம். பரவலாக பேசப்பட்ட விடயம். இது கட்சி உச்சபடம் ஆராய்ந்திருந்தது. இது நான் சுருக்கமாக சொல்கிறேனே, ஆராய்ந்திருந்தது. ஆனால் வாக்கெடுப்பில் எப்படி நடந்து கொள்வது என்று சம்பந்தமாக கட்சியின் உச்சபடம் தீர்மானம் எடுத்திருக்கவில்லை. சரி. அது பிறகு பாராளுமன்ற குழு வந்தது. பாராளுமன்ற குழு நாங்கள் கூடி பேசியிருந்தோம். அதில் அந்த பாராளுமன்ற குழுவில் கூட உறுதியான தீர்மானம் எடுக்கப்படவில்லை. இருந்ததனால் நாங்கள் ஏலவே இது சம்பந்தமாக பசில் ராஜபக்ச அதே போன்று மஹிந்த ராஜபக்ச போன்றவருடன் எங்களுடைய சமூகம் சார்ந்த விடயங்களை பேசிய ஒரு விடயம் அன்று பாராளுமன்ற குழுவில் நாங்கள் எல்லோரும், நான் மட்டுமல்ல, நசீர் அஹமட், பைசல் காசிம், மற்ற தௌஃபீக், எங்களுடைய தலைவர், பாராளுமன்ற குழு தலைவர் வந்து நாங்கள் அந்த இடத்தை வாய்த்து இறுதியிலே வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதுக்கு பிறகு கட்சி சம்பந்தமாக விசாரணை நடைபெற்று கட்சி வாக்கெடுப்பு நடைபெற்றது. தலைமைத்துவத்தோட ஒப்புதலா இல்லையா? வாக்கெடுப்பில் நீங்கள் கலந்து எப்படி என்ன நான் சொல்ல போனால் பழைய கதையை நீங்கள் கிண்டுறீங்க. இல்லை, இதான் பதிவு செய்யப்பட வேண்டிய விடயங்கள். இது ஒரு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். நீங்கள் மீண்டும் உங்களுக்கு பிரதி தலைவர் பதவி கிடைத்திருக்கிறது, எந்த அடிப்படையில் கிடைத்திருக்கிறது என்பது தெரியாது. நீங்கள் மன்னிப்பு கேட்டதாக எதுவும் பதிவும் இல்லை. ஊடக தர்மம் ஒன்று எப்படி பேசு பொருளாக இருக்கிற விஷயத்தை தான் நீங்கள் போது அண்மை காலம் ஒரு மாதத்துக்குள்ளே நடந்தது அல்ல 2 மாதம். இது இப்போ நடந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம். 2.5 வருஷத்துக்கு இல்லை உங்களோட மீடியாவில் இதே நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேசுறீங்க. இது சம்பந்தமாக அதிர்வோ சரி பேசு இல்லை. நான் உங்களோடு முதல் முறையாக இது பற்றி கலந்துரையாடல் பேசுறீங்க. சரி, நீங்கள் கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள். யாருடைய ஒப்புதல் நடைபெற்றது? நான் சொல்லிட்டேன் 2.5 மணி நேரம் கூட அதிர்வில் வந்து இல்லை. எனக்கு அதனை மீட்டி பார்க்க முடியாது. எனக்கு இப்போது அதுக்கான பதிலை தந்தால்தான் எனக்கு அடுத்த கேள்விக்கு செல்லலாம். இல்லை, நீங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கருத்துக்களை கூறுகிறீர்கள். ஒரு கட்டத்தில் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீர்கள் இது தலைமைத்துவத்தின் ஒப்புதலோடு நடைபெற்றது என்று. சில தினங்களுக்கு முன்பு நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லை பசில் ராஜபக்சனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் செயற்பட்டோம் என்று. எது உண்மை? பசில் ராஜபக்சே இல்லை, அப்படி இல்லை. அப்படின்னா யார் உங்களை கட்டுப்படுத்தியது? யார் பாராளுமன்றத்தில் எங்க வாக்கெடுப்புக்கு செல்வதற்கு? நான் சொல்லுங்க, இது ஒரு சமூக விடயத்துக்காக இந்த நாட்டில் முஸ்லீம்கள் அழுது புலம்பி இருக்கின்ற பொழுது நாங்கள் தைரியமாக முன்னெடுத்த ஒரு விடயம். எங்களை யாரும் பிளாக்மெயில் பண்ணியோ அல்லது எங்களை, ஆனால் எங்களுடைய சமூக விடயங்கள் பிராந்திய விடயங்களும் தொங்கி இருக்கிறது. இப்பொழுது கட்சி தலைமை உங்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க போவதாக சொன்னது. பிறகு அவர் மன்னித்து விட்டோம் என்ற அடிப்படையில் எல்லாம் கருத்துக்கள் வந்தது. நீங்கள் மன்னிப்பு கேட்டீர்களா இல்லையா? என்ன நடந்தது? இதெல்லாம் தான் நான் சொல்கிறேனே. உங்களுடைய நீங்கள் மக்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் பொறுப்பு கூற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் முன்னெடுக்கின்ற விடயங்கள் இல்லை. நான் சொல்ல வாரேன்டா, நான் ஜோக்கு இல்லை. காரணம் கேட்பது நகைச்சுவை இல்லை. இது மக்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனை. நாட்டில் கரண்ட்ல நான் பேசுவோம் நான் வரேன், நான் பேசுவோம். அதை எனக்கு 1 மணி நேரத்துக்கு பேச முடியாது. பேசுவோம் நாங்கள். இல்லை சரியா? இது நான் உண்மையாக ஒரு தர்மம் ஒன்றை தானே. சரி, உங்களுக்கு இதுக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை, அவ்வளவுதானே? இல்லை பதில் சொல்லிட்டேன். நான் என்ன சொல்லிட்டீங்க? உங்களோட இந்த நிலையத்துக்கு வந்து இந்த இடத்துல இருந்து உங்களுடைய இதே அதிர்வு ஒழுக்காற்று நடவடிக்கை என்பது அண்மையில் இடம்பெற்ற ஒன்று. அது பற்றி பேச அதற்கு தலைவரும் மீது அதிர்வு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அப்பொழுது அவரும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதை மையமாகத்தான் உங்களிடம் கேட்கிறேன். அது ஒரு முடிஞ்ச கதை, அதை விடுங்க. அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்கல, அது முடிஞ்ச கதை, விடுங்களா? அதை பற்றி பேசுவதில் இந்த அர்த்தமும் இல்லை. முடிவு என்ன அறியுமா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நான் இப்பொழுது பிரேத தலைவர்களில் ஒருவர். அதுதான். அது எப்படி வந்தது, எப்படி நடந்தது? நீங்கள் மக்களை ஏமாற்றுகிறீர்களா, தலைவரை ஏமாற்றுகிறாரா? முடிவு மக்கள், கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கை என்று சொல்கிறார்கள். மக்கள் எல்லோரும் கட்சி போராளிகளுக்கு முடிவு தெரியும். எண்ட் ஆஃப் த டே நான் இப்பொழுது கட்சியில் ஒரு பிரேத தலைவர்களில் ஒருவர். இதிலிருந்து தெரிகிறது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் அதிகாரமிக்க ஒருவராக பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் இருக்கிறார் என்று. அப்படி எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மக்களோடு வாழ்கின்ற அடிப்படையில் மக்கள் நேசிக்கின்ற என்ற ரீதியில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் நான் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நபர் என்பதை நான் சொல்லுவதில் நான் கூச்சப்பட விரும்பவில்லை. நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டாக போகிறது. கிட்டத்தட்ட இல்லை 2 தசாப்தங்களுக்கு மேல் போய் ஏனில்லை. நம்ம கணக்கு பார்ப்போமா? 2000
2 ஜனவரியிலிருந்து 2004 ஏப்ரல் வரையும் கிட்டத்தட்ட 2 வருஷம். சரியா? அதுக்கப்புறம் 2010 இப்பொழுது வரையும் கிட்டத்தட்ட இதில் 13, 2, 15 வருஷம். நாடாளுமன்றத்துக்கு வந்து அரசியலுக்கு வந்து 20 வருடம். நாடாளுமன்றம் 15 வருஷம். நீங்கள் கல்முனை காவலன் யார் சொன்னது? சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படி நான் சொல்லலையே, உங்களுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள். சொல்லி கல்முனையை காக்க வந்த காவலன் என்ன செய்திருக்கிறீர்கள்? கல்முனைக்கும் மக்களுக்கும் என்ன செய்திருக்கிறீர்கள்? என்ன செய்யணும்? இன்னை கேட்டால் பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை வாக்குறுதிகளுக்கு வந்தீர்கள்? உங்களோட பார்வையில் என்ன என்ன நீங்கள் கேள்வி என்னத்தை எதை எதிர்பார்க்கின்றீர்கள்? குறைந்தபட்ச அபிவிருத்தி. சரி, அபிவிருத்தி ரைட். மக்கள் நலன் ரைட். அந்த பிரதேசத்தினுடைய வளர்ச்சி, பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை விடயங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மிக நீண்ட வருடங்களுக்கு முன்பு கல்முனை எப்படி பார்த்தோமோ அப்படி இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். அதில் என்ன சூட்சமம் என்றும் எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் எப்போதாவது இதை நினைத்து பார்க்கிறீர்களா? நான் வந்திருக்கிறேன், மக்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள், நான் ஒன்றுமே செய்யவில்லை என்ற ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இல்லை? ஒன்றுமே செய்யலன்னு என்னுடைய எதிராளிகள் எதிர்வினை விமர்சனம் செய்த விடயங்களை கொஞ்சம் பட்டியலிடுங்களேன் பார்க்கலாம். பார்லமென்ற பிரதிநிதி என்ற அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், குறைஞ்சபட்சம் பெருந்தலைவர், நான் சொல்லுவதும் கூட, ஆனால் பெருந்தலைவர் 1999 கட்சி மாநாடு நடைபெற்றது. அந்த நேரத்தில் அவருடைய அனுமதி இல்லாமல் சில சகோதரர்கள் போய் அந்த மாநாட்டுக்கு இடைஞ்சலாக இருந்த ஒரு பஸ் நிலையம், சரி, கிரவுண்டுக்கு முன் உடைத்து விட்டார். அப்பொழுது பஸ் நிலையம் இல்லை. தலைவர் அவர்கள் துரதிர்ஷ்டவசமாக 2000 ஆண்டு மரணித்து விட்டார். அவர் பெரிய ஒரு பஸ் நிலையம், பெருநகர திட்டமிடலாம் மேற்கொண்டு துரதிர்ஷ்டம் எதிர்பாராமல் மரணித்து விட்டார். ஆனால் அந்த 99 இருந்து 2004 வரையும் 2002 வரையும் பல பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இருந்தார்கள். யாரும் பஸ் ஸ்டாண்ட் கூட கட்டலை. கேபினட் அமைச்சர் கல்முனையில் இருந்தது, யாரும் கட்டலை. ஆனால் நான் மேயராக வந்து அந்த பஸ் ஸ்டாண்டை கட்டினேன். உதாரண ஒரு விடயம். அதே போன்றும் இந்த நிகழ்ச்சியை நான் என்னுடைய அந்த அபிவிருத்தி பணிகள், அதே போன்று எங்களுடைய கரையோர பிரதேசம் என்பதால் அந்த பிராந்தியம் வெள்ளத்தில் மூழ்குவது ஒரு இயல்பான விடயமாக இருந்தது. குறிப்பாக மாநகரசபைக்கு உட்பட்ட சாய்ந்தமருது, கல்முனை, மருதமுனை, பாண்டிருப்பு, தமிழ் பிரதேசம், அத்தனை பிரதேசங்களுக்கு இன்றைய மதிப்பில் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாவில் அந்த வெள்ள நீரை கடலுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பாரிய, அதாவது UN ஐக்கிய நாடுகள் சபை நிதி உதவியை பெற்று செயல்படுத்தி யாரும் இதை பற்றி பேச மாட்டார்கள். நகரத்தில் இருட்டாக இருந்தது. விளக்கு போட்டீர்கள்? விளக்கண்ட சும்மா போய் ஒரு லைட்டை பழைய போஸ்ட்டுக்கு போடல. களம்பில் உள்ளது அதிநவீன அலங்கார ரீதியான போஸ்ட் போட்டு அந்த நகரம் முழுக்க நாங்கள் அதை ஒளிமயப்படுத்தி, அது வர்த்தகர்களுடைய இல்லாடைய பசார் 5 மணிக்கு பூட்டி விடுவார். இன்று இரவு 11 மணி வரையும் பசார் மருதமனை தொடக்கம் சாய்ந்தமரு வரை இயங்குகின்றது. இப்படித்தானே இர்ஃபான்? நீங்கள் தொடங்கி வைத்த கல்முனை சந்தாக்கணி மைதானத்துக்கு என்னாச்சு? இந்த அபிவிருத்தி பணிகளில் நான் ஒரு விளையாட்டுத்துறை பிரதியாக ஸ்டேடியம் கட்டி முடிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று ஸ்விம்மிங் பூல் 70-80 வேலைகள் முடிந்து இந்த ரெசெஷன், அதாவது இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக அமைச்சர்களுக்கு கடந்த 3 வருடங்களாக நிதி ஒதுக்கீடு செய்யலாம். அந்த நிதி ஒதுக்கீடு நீங்கள் அப்போது நல்லாட்சி அரசாங்கத்தில் பிரதி அமைச்சராக இருந்தீர்கள். அந்த நிதி ஒதுக்கீடு ஆரம்பிக்கப்பட்டது. கான்ட்ராக்டரோட டிலே காரணமாக முடித்து விடப்படவில்லை. மற்ற 18 கோடி ரூபாயில் ஒரு பெரிய ஒரு இண்டோர் ஸ்டேடியம் ஒன்று கட்டி அடித்தளம் வரும்போது இந்த ரெசெஷன் வந்துட்டு அந்த நிதி ஒதுக்கீடுகளும் மேற்கொள்ளப்பட்டது. இப்போது என்ன நடக்கும்? எப்போது முடியும் இந்த வேலை திட்டம்? இந்த வருட டிசம்பர் பட்ஜெட்டில் அதற்கான முழுமையான நிதிகளை ஒதுக்கீடு செய்து தருவதாக வாக்குறுதி அளித்துள்ளார்கள். யார்? அரசாங்கம். யாரிடம் கேட்டிருக்கிறீர்கள்? அரசாங்கத்தில் இல்லை, மக்கள் அடுத்த தேர்தலில் இதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். துறை அமைச்சர்களிடம். துறை அமைச்சரிடம் பேசியிருக்கிறீர்கள், ரோஷான் ரணசிங்கிடம் பேசியிருக்கிறீர்கள். சரி,
கல்முனையில் மீன்பிடியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், மீன்பிடி தொழிலில் ஈடுபவர்கள். அவர்களுக்கு அவர்களுடைய படகுகளை தரித்து நிறுத்துவதற்கான ஒரு சரியான இடம் அமைக்கப்படவில்லை. ஏன் நீங்கள் இதனை கடற்றொழில் அமைச்சரோடு பேசி ஒரு சரியான அமைவிடத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது? கடற்றொழில் அமைச்சராக டக்ளஸ் தேவானந்தா தான் இருக்கிறார். கல்முனை அவர்கள் வாழைச்சேனை மீன்பிடி துறைமுகம் வரை செல்ல வேண்டி இருக்கிறது. அந்த துயரம் உங்களுக்கு தெரியும். கல்முனை மட்டுமல்ல, கல்முனை மீனவர்கள் ஆரம்பம் மருதமுனையில் ஆரம்பிக்கிட்டு கரையோர பிரதேசத்தில் பெரிய ஆரம்பித்து பொத்தியில் வரையும் இருக்கின்றது. இதில் ஒளிவில் மீன்பிடி துறைமுகம் கடந்த காலங்களில் இவர்களுக்கு ஒரு துறைமுகமாக செயற்பட்டது. துரதிர்ஷ்டவசமாக அதை கான்ட்ராக்ட் செய்த வெளிநாட்டு டென்மார்க் நிறுவனம் விட்ட பிழையினால் அதே மண்பாக்கு என்று, அதாவது மண்ணினால் மூடப்பட்டு விட்டது. அது கிராமங்களில் அதில் எதிர்வினை கிராமங்களை மண் அரிக்கின்ற நிலைமையில் ஒளிவில் கிராமம், அதே போன்று நிந்தோர் பிரதேசம், தொடர்ந்து காரதீவு, சாய்ந்த மருதமனை வரை இந்த பிரச்சனை இருந்து வருது. ஏன்னா இது சம்பந்தம் நான் மட்டுமல்ல, சௌர ஃபைசல் காசிம் எம்பி, நாங்கள் இது சம்பந்தப்பட்ட மீன்பிடி அமைச்சர் மட்டுமல்ல, துறைமுக அபிவிருத்தி அமைச்சருடனும் இதில் அந்த பிரதேசங்களும் பாதிக்கப்படாமல் மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை செய்து வருகின்றோம். ஆனால் துரதிர்ஷ்டவசம் அரசாங்கத்துடைய இந்த நிதி நெருக்கடி காரணமாக அவர்கள் இந்த விடயத்துக்கு ஒரு தீர்வை அது தற்போது இந்த பிரச்சனைகள் இன்றல்ல நேற்றல்ல. நீங்கள் 2000ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள், அரசியல் செய்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தால், நீங்கள் கல்முனை மக்களுடைய வாக்களை எடுக்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே இதற்கான திட்டங்களை வகுத்து எத்தனை தடவைகள் நீங்கள் அரசாங்கத்தில் இருந்திருக்கிறீர்கள், ஒவ்வொரு அரசாங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறீர்கள். ஒரு திட்டத்தை வைத்து ஒரு ஆதரவை வழங்கலாம். கேட்டால் சமூக பிரச்சனை என்கிறீர்கள். சௌர இர்ஃபான் அவர்களே, பிள்ளை நான் பிள்ளை, நீங்கள் கேட்குற கேள்வி பிள்ளை. ஏன் பிள்ளை? ஏனெண்டா இப்போ பாருங்கள், இப்போ அம்பாறை மாவட்டத்தில் 4 நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். மீனவருங்கிறது கல்முனையில் மட்டும் இல்லை. சரி, இருக்கலாம். இல்லை, கல்முனை மையமாக வைத்து ஒன்றை ஏற்படுத்தி இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய. கல்முனை இல்லை, அது ஒட்டுமொத்த மாவட்ட மீனவர்களுடைய பிரச்சனை. சரி, சரியா? அதில் கல்முனை மீனவர்கள் 4 பேருக்கும் பங்கு இருக்கப்போ இந்த பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை. நீங்கள் அந்த இந்த பிரச்சனையை பற்றி, அந்த அஷ்ரஃப் வைத்தியசாலை, அதற்கு ஒரு 2 பில்லியனோ எவ்வளவு நிதி ஒதுக்கி இருந்தார் பிரதி அமைச்சர் ஃபைசால் காசிம், அது அப்படியே கிடப்பில் கிடக்கிறது. அதை பற்றி என்னவென்று எட்டி பார்ப்பதும் இல்லையா? யார் எட்டி பார்க்கலாம்? என்ன நடந்திருக்கிறது எங்களுக்கு தெரியவில்லை. அது ராஜித சேனரட்ன அமைச்சராக இருந்த பொழுது நிதி ஒதுக்கீடு செய்து, அதுக்கு மட்டுமல்லாமல் ஃபைசல் காசிம் அவருடைய சொந்த ஊரில் ஒரு பெரும் வைத்தியசாலை கூட நிதி ஒதுக்கீடு செய்து இருந்தார். 2 வைத்தியசாலைகளுடைய டெண்டர் கோல் பண்ணப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. அதில் அஷ்ரப் நாவத் வைத்தியசாலையில் ஒரு கொழும்பை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஒன்று கொந்தராத்து வேலையில் எடுத்து ஆரம்பித்து போகின்ற பொழுது அந்த நிறுவனம் பங்க்ரோட் அடைந்து விட்டது. அதனால் அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணி மீண்டும் அந்த ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சுக்கு பலமுறை நான் சென்று அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தேன். ஃபைசல் காசிம் அவர்களுக்கு தெரியுமா நீங்கள் போனது? அவருக்கும் தெரியும். அவருடைய வைத்தியசாலை நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போ அவரும் நானும் சில சந்தம் ஒன்றாகவும் இதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம். உண்மையாக எடுத்தீர்கள்? எடுக்காமல், ஒருவேளை அவர் கொண்டு வந்து எடுக்காமல் அவர் மட்டும் இல்லை, அது இது அபிவிருத்தி என்கின்ற பொழுதோ சௌர இர்ஃபான் அவர்களே, நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு அந்த வைத்தியசாலையுடைய வரலாறு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். மக்களுக்கு தெரியும், அந்த பகுதி மக்களுக்கு தெரியும். அந்த பகுதி மக்களுக்கு தெரியும். அது ஒரு காலத்தில் ஒரு இதாக இருந்தது, ஒரு மாடாடுக்கின்ற ஒரு இடமாக இருந்தது, தொழுவமாக. சரி, அதை மாற்றி அமைத்த இதில் கணிசமான வைபாகத்தை என்னுடைய சகோதரர் அமீர் அலி என்கின்றவர் சகோதரர் தலைவர் அஷ்ரஃபுடன் சேர்ந்து அந்த வைத்தியசாலையை 3 மாதங்களில் சாதாரண ஒரு டிஸ்பென்சரியாக இருந்ததை ஒரு ஆதார வைத்தியசாலையாகவும், ஒரு ஐசியூ யூனிட், அம்பாறை மாவட்டத்தின் முதலாக ஐசியூ யூனிட், அதே போன்று ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ், அதே போன்று நிபுணர்கள் என்று, அதாவது வைத்திய நிபுணர்கள் என்று முதலாக வந்த வைத்தியசாலை அஷ்ரப்னா. அந்த அளவுக்கு அந்த வைத்தியசாலைக்கு பெரும் பங்களிப்பை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆனால்
எங்களுடைய எதிர் விமர்சனங்கள் அது ஒரு நெகட்டிவ் கேம்பெயினாக இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், இப்பொழுது இந்த நாட்டில் நடக்கின்ற பொருளாதார பிரச்சினை காரணமாக நாங்கள் இந்த விடயத்தில் எங்களை மீறி அம்பாறையில் நான் மட்டும் இந்த அபிவிருத்தி பணிகளை நிறுத்தவில்லை. சௌர பைசல் காசிமுடைய அபிவிருத்தி பணி நிறுத்தப்பட்டிருக்கின்ற சௌர முஷாரப் ஒரு புது பாலம் ஆரம்பிக்கப்படாமல் அவர் அங்கலாய்ப்புடன் இருக்கின்றார். சௌர அதாவுல்லா அவரும். ஆனால் அவர் முஷாரப் எடுத்து கொடுக்க வீட்டு திட்டத்தை கூட உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். யார் சொன்ன? இப்போ நீங்கள் கொழுவிட போகிறீங்க, பரவாயில்ல. அல்ல, அவர் புதிதாக வந்த பாராளுமன்ற உறுப்பினர், அவர் செய்திருக்கிறார், நீங்கள் செய்யவில்லை. சௌரர் இர்ஃபான் அவர்களே, நான் அவரோ சௌர பாராளுமன்ற உறுப்பினர். அந்த விஷயம் மீடியாக்களில் வந்த பொழுது கூட நான் ஒரு சகோதர எத்திக்ஸ் சொன்னதுக்காக நம்ம மௌனமாக. ஆனால் எங்களுடைய செயலாளர் பிரதேச நம்பர்மெண்ட்டாக இப்போயும் உங்களுக்கு இல்லை அவர் பேசின ஆடியோ இருக்கின்றது. யார் பேசிய ஆடியோ? டிஎஸ் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாருண்டா, இந்த மறுமண வீட்டு திட்டம் கட்டப்பட்டு பல அதில் முதல் இருந்த அரசாங்க அதிபர்கள் அவர்களை நான் குற்றஞ்சாட்ட வேண்டும். இது ஒரு முஸ்லீம் பிரதேசத்தில் இருக்கின்ற வீடை ஒரு அலட்சியமாகவும் இருந்திருக்கின்றார்கள். இந்த 2015 நல்லாட்சி வந்த பொழுது FCIDக்கு பயந்து இதில் அவர்கள் ஒரு தைரியமாக முடிவெடுக்க ஒரு சூழலும் இருந்தது. ஆனால் இப்போ உள்ள அரசாங்க அதிபர் தைரியமாக ஜாக்கத் அலிக்கு அதிகாரத்தை கொடுத்த உடனடியாக பயனாளிகளை தெரிவு செய்து கொடுப்பதற்கான ஒரு முடிவு எடுக்குமாறு அவர் கச்சிதமாக அந்த பணிகளை மார்ச் மாதம் அளவில் பயனாளிகளை தெரிவு செய்து ஏப்ரல் புது வருடத்துக்கு முதல் கொடுப்பதற்கான எல்லா ஆவணங்களையும் தயார்படுத்தி கிட்டத்தட்ட இன்றைய மட்டும் நடந்தது 9 மாதங்களாக பலமுறை ஒரு பயனாளிகளுடைய பேக்ரவுண்ட் அவர்களை பற்றி யார் எடுத்து கொடுத்தது இல்லை கேளுங்களேன். வீடு கட்டப்பட்டதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டதை நாங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு கேளுங்க. வீடு ஃபங்க்ஷன் வைக்கிறதுல முக்கியம் எடுத்து கையளிக்க வேண்டிய மக்களுடைய பாவனை கேளுங்களேன். நீங்கள் ஒரு தர்ம நியாயம் இருந்தால் அந்த சுனாமினால் பாதிக்கப்பட்ட பொழுது அந்த வீடு கட்டுவதற்காக நானும் சௌர் ரவுஃபைக்கும் பொழுது இருந்த மயன் முஸ்தா அவர்கள் எல்லோரும் முயற்சி செய்தால் அந்த மக்களுக்கு அந்த வீட்டு திட்டத்தை பசில் ராஜபக்ச தேச நிர்மாண அமைச்சராக இருந்தபோது அந்த நிதி ஒதுக்கீடை பெற்று கட்டி முடித்திருந்தோம். ஆனால் அப்புறம் துரதிர்ஷ்டம் என்ன, கட்டி முடிக்கப்பட்டதில் சுனாமினால் நேரடியாக பாதிக்கப்பட்ட அத்தனரும் கூட கொடுத்தாச்சு. இது மிஞ்சி இருந்த 65 வீடுகளில் அதை பயனாளிகள் கொடுப்பதற்கான இந்த தூய்மையாக கொடுக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த விடயத்தை நாங்கள் இறுக்கமாக சும்மா வசதியாக்களுக்கு போய் சேரப்படா என்பதற்காக நாங்கள் இந்த விடயத்தை கை கண்டிருந்தோம். அது சௌர முஷாரப் அவர்கள் டிசி சேர்மனான நினைக்கன் ஏப்ரல் முதல் பகுதியில் நியமிக்கப்பட்டு அவர் முதலாவது டிசிசி கூட்டத்தில் இந்த விடயம் வந்தபோது டிசிசி கலந்து கொண்ட டிஎஸ் அவர்கள் பதிலளித்துட்டார். இந்த விடயம் எல்லாம் நாங்கள் இன்டர்வியூ பண்ணி முடித்துட்டோம், டாக்குமெண்ட் ரெடி, எங்களுக்கு ஏப்ரல் 15ஆம் தேதிக்குமோ கொடுக்கலாமன்ட்டு. விதைத்தவன் யாரோ அறுவடை செய்து யாரோ அப்படியா? அப்படி எடுத்துக்கொள்ளலாம். உங்களோட பார்வையில் நீங்கள் வேறு கேள்வி கேட்டாலும். கல்முனை பெருநகர அபிவிருத்தி என்னாச்சு? 700 ஏக்கர். கல்முனை பெருநகர அபிவிருத்தி நல்ல கேள்வி. இது மறைந்த பெருந்தலைவருடைய கனவு திட்டம். இந்த திட்டத்துக்கு தலைவரை பற்றி பேசாமல் நிகழ்ச்சியை கடக்கவே முடியவில்லை. நாங்கள் செய்தோம். அவருடைய திட்டம் தானே, நான் உரிமை கோரையில். அதில் சௌர இர்ஃபான் அவர்களே அவர் அதுக்குரிய வரைபடங்கள் எந்தெந்த இடத்துல என்னென்ன அலுவலகம் கட்டணும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் அது. அதற்கு கிட்டத்தட்ட அவருடைய காலத்தில் உண்மையில் எடுக்கப்பட்ட நிலம் 85 ஏக்கர் தான். பிற்பாடு தான் யூடிஏ அவர் மறைந்த பிறகு தான் சொல்லிச்சு 700 ஏக்கர் தேவை என்று. ஆனால் அதுக்கு தடையாக இருந்தது கல்முனை உபபிரதேச செயலக அதிகாரிகள். ஏனென்னா அந்த வயற்காணிகள் அவ்வளவும் 70% முஸ்லீம்களுக்குரிய இருந்தாலும் அந்த வயற்காணிகளுடைய அத்தனை அந்த பகுதிகளையும் கல்முனை உபபிரதேச செயலக கிராம சேவை பிரிவுகளுக்குள் உள்ளடக்கியிருந்தார்கள். அந்த
கிராம சேவை பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த ஜிஎஸ், அதே போன்று அன்றிருந்த உப பிரதேச செயலாளர்கள் மறைந்த பெருந்தலைவர் அவர்களுடன் இந்த அபிவிருத்தியை செய்யக்கூடாது என்று கடும் முட்டுக்கட்டை போட்டார்கள். அதனால் தலைவரும் பல விடயங்களை, இது பொதுவான கல்முனை தமிழ் முஸ்லிம் மக்கள் பயன்பெறக்கூடிய அபிவிருத்தி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நான் தீர்க்கின்றேன், இதில் வீட்டு திட்டம் கட்டப்பட மாட்டாது, முழுக்க முழுக்க அலுவலகங்கள், இது ஒரு பூங்காக்கள், வாசிய சாலைகள், பஸ் தரிப்பு நிலையங்கள் என்று அழகாக தெளிவுபடுத்தியும் அவர்கள் தடுத்து விட்டார்கள். அந்த விடயம் சௌர இர்ஃபான் அவர்களை இன்றும் கூட இது இந்த உபப்பிரதேச விவகாரத்தினால் எங்களுடைய முழு கவனமும் அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயம், மக்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட விடயம் எல்லாம் இந்த இவ்வாறான அவர்களுடைய பாரபட்சமான, அதாவது அநீதியான நடவடிக்கையினால் இன்று நாம் பெரும் சவால்களை எதிர்நோக்கி இருக்கின்றேன். இன்றும் கூட உங்களுடைய இடத்துக்கு வந்த பொழுது நான் நீதிமன்றத்திலிருந்து நிறைய உடைகளை மாற்றிக்கொண்டு இங்கு வந்திருக்கின்றேன். இல்லை, அப்போதும் அந்த பிரச்சனை இருந்தது தான். இப்பொழுது நாங்கள் அதை பற்றி பேசுவோம், அதற்கு தான் நான் வரப்போகிறேன். கல்முனை அபிவிருத்தி என்பது, நகர அபிவிருத்தி என்பது உங்களுக்கு தெரியும். தலைவர் அஷ்ரஃப் இருந்த காலத்தில் எப்படியான பிரச்சனைகள் இருந்தது என்று. அப்படியானால் நீங்கள் ஏன் தேர்தல் காலத்தில் ஒரு பெரிய படத்தை காட்டினீர்கள்? யார் படங்க? கட்சிக்கு நீங்கள், உங்களுடைய தலைவர் ஊடகவியலாளர் சந்திப்புகளை நடத்தி நாங்கள் இப்படி செய்ய போகிறோம், அப்படி செய்ய போகிறோம், பிரச்சனை வைத்துக் தான் சொல்லியிருக்கிறீர்கள். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் தலைவருடைய நகர திட்டமிடல் அமைச்சு கல்முனை அபிவிருத்தியை மையப்படுத்தி தான் அந்த அமைச்சு உருவாக்கப்பட்டது. அமைச்சே கல்முனை அபிவிருத்தி இல்லை, அதுவும் ஒரு அங்கம். அது சம்பந்தமாக 2 விடயங்கள், அதாவது எக்ஸிஸ்டிங் டவுன், அந்த இப்பொழுது இருக்கின்ற நகரங்களில் உள்ள தேவைகளை, கல்முனை என்கின்ற போது கல்முனை மட்டுமல்ல, மருதமுனை, பாண்டிருப்பு, கல்முனை, சாய்ந்த மருது வரையும் உள்ள பிரதேசங்களில் அபிவிருத்தி, அது கணிசமான பல அபிவிருத்தி பணிகள் அந்த நல்லாட்சி காலத்தில் சாய்ந்த மருதில் நாங்கள் 2 மைதானங்களை உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். அதே போன்று பல வீதிகள் அபிவிருத்தி, அதாவது தோணா அபிவிருத்தியில் தடுப்பு சுவர் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்ற 100 மில்லியனுக்கு மேல் செலவிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மருதமுனையில் பெரிய ஒரு கலாச்சார மண்டபம் முடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பல வீதிகள் முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பாண்டிருப்பில் பல வீதிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றது. நப்பட்டி முனையில் அவ்வாறு கல்முனை நகரத்திலும் நான் சொன்னது போன்ற எங்களுடைய மைதான அபிவிருத்தி, அதே போன்று மாநகர சபைக்கு ஒரு புதிய கட்டிடத்துக்கான கிட்டத்தட்ட 600 மில்லியன் ரூபாவில் நிதி ஒதுக்கீடு தான் இன்னமும் நடக்கவில்லை. இல்லை, ஒதுக்கீடு அந்த வரைபடங்கள் தயாரிக்கப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இறுதி தருவாயில் இருக்கின்ற பொழுது அவர்கள் அந்த கோட்டா ஜனாதிபதியானவுடன் அவர்கள் அந்த டெண்டர் இதை ரத்து செய்து விட்டார்கள். அது பெரிய அதுதான் இதில் உள்ள இத்தனையும் செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு ஆரம்ப கட்டத்தை நடவடிக்கை செய்திருக்கிறோம். எத்தனை ஆண்டுகளுக்கு சொல்ல போகிறீர்கள்? நான் சொல்கிற பிரச்சனை இப்படித்தானே, இது முஸ்லீம் அரசியலில் உள்ள பலவீனம், இது தமிழ் அரசியல். நீங்களும் முஸ்லீம் அரசியல் கேளுங்களேன், நான் பாருங்க உங்களோட சப்ஜெக்டுக்கு. இது தமிழ் அரசியலில் உள்ள பலவீனமும் இதுதான். ஆனால் முஸ்லீம் அரசியலில் இந்த அபிவிருத்தி என்கின்ற பொழுது, இப்போ மட்டக்களப்பு மாநகர சபையும் இப்பொழுது பழைய கட்டிடத்தில் தான் இயங்குகின்றது. ஆனால் முஸ்லீம் அரசியலில் சௌர இர்ஃபான் அவர்களே கூடுதலான பலவீனம் இருக்கின்றது. நீங்கள் தனி அபிவிருத்தியிலும் நாங்கள் ஒரு தோல்வியடைந்த பாராளுமன்ற உறுப்பினர் யார் சொன்ன இல்லை பலவீனம் இருக்கிறது என்றால் நீங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் சொல்றது முஸ்லீம் அரசியலை பற்றி, முஸ்லீம் ஹரிஸ் என்ற பார்லமெண்ட் உறுப்பினர் பற்றி ஒட்டுமொத்தமாக அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும். சொல்ல வார விஷயம் என்னென்றால், முஸ்லீம் அரசியல் என்கின்ற பொழுது அபிவிருத்தி பணிகளில் மட்டுமல்ல, முஸ்லீம்களுடைய கல்வி எதிர்காலம், முஸ்லீம்களுடைய வெளிவருகின்ற, உதாரணமாக இன்று SLAs நிர்வாக உத்தியோகத்தர்கள் இந்த நாட்டில் அவர்களுடைய ஒரு கடைசி அவர்களுடைய இலக்கு ஒரு அரசாங்க அதிபராக, ஒரு அமைச்சுடைய செயலாளராக போன்றவைகளில் வருவதற்கு இன்று பல தடைகள் இருக்கின்றது. குறிப்பாக இன்று நீங்கள் பார்ப்பீர்களானால் நூற்றுக்கணக்கான SLAs ஆஃபீஸர் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள். ஆனால் முஸ்லீம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்று ஒரு அரசாங்க அதிபராக வர முடியாமல் இருக்கின்றது, ஒரு அமைச்சு முழு கேபினட் அமைச்சுடைய செயலாளராக வர முடியாமல் இருக்கு.
மாகாண சபைகளில் செயலாளராக பந்தாடப்படுகின்றார்கள். பொது நிர்வாக அமைச்சு கடிதம் கொடுக்கும், இந்த அமைச்சுடைய செயலாளராக போய் பொறுப்படுங்கள். அங்கே இருக்கின்ற உதாரணமாக ஒரு சப்ரகமோ மாகாண சபைக்கோ அல்லது வடமத்திய மாகாண சபைக்கு போனது அங்கே இருக்கின்ற பிரதம செயலாளர் ஆளுநர்கள் திருப்பி அனுப்புகின்றார்கள். சரி, இதுக்கு என்ன செய்யலாம்? இந்த 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 போக்குகள் இது மட்டுமல்ல, முஸ்லீம்களுடைய இந்த பலகீனமான அரசியலில் எங்களுடைய வரலாற்று ரீதியான காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன, அதை மீட்கப்படாமல் இருக்கின்றது. அதே போன்ற எங்களுடைய வரலாற்று ரீதியான நகரங்களில் இன்று துண்டாடுவதற்கான முயற்சிகள் கல்முனை. சரி, இவற்றை தடுப்பதற்கும் இவற்றை மீட்பதற்கும் தானே உங்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்கிறார்கள், உங்களை போன்றவர்களை. ஏனென்றால் நான் சொல்லுகின்றேன், தனி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஒரு கட்சியாக செய்யலாம், பேரம் பேசும் சக்தியாக செய்யலாம். மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற 3 முஸ்லிம் பிரதான கட்சிகள் இருக்கின்றது. அதே போன்று அங்கால ஏனைய பெருங்கட்சிகள் எஸ்ஏபிஎல், எஸ்எல்ஏபி போட்டு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், குறைந்தபட்சம் இந்த 3 பிரதான முஸ்லிம் கட்சிகளும் ஒரு மேசைக்கு வந்து பேசி இந்த முஸ்லிம்களுடைய பலவீனத்தை போக்க முடியும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், தமிழ் தலைமைகள் இது சரி பிரபாரன் பிறந்தது பிறகு இதே பிளவுகளும் பலவீனங்களும் இருந்தது. அவர்கள் P2P என்று பொத்தியிலிருந்து பொலிகண்டி வரை ஒரு பெரிய ஒரு சகல கட்சிகளும் சேர்ந்து பேரணியை செய்தது. அதன் பின்பு சர்வதேசத்து இனப்பிரச்சனை தீர்க்கப்படும் என்று குரல் கொடுத்தது. புதிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கடந்த மாதம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக 2 நாள் 3 நாள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். நாங்கள் எங்கே நிற்கின்றோம்? இப்பொழுது நான் தனிப்பட்ட ஒரு பாராளுமன்ற ரீதியில் அவருடைய செயலாளரை சந்தித்து முஸ்லிம்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்குங்கள் என்று கூறியிருந்தேன். அவர் அதற்கான இணக்கப்பாட்டை தெரிவித்திருந்தார். நாளைய மறுதினம் ஜனாதிபதி எங்களை அழைத்தால் எங்களுக்கு இனப்பிரச்சனைக்கான தீர்வில், குறிப்பாக வடகிழக்கு முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விடத்து என்ன தீர்வை கோருவதென்று இன்னும் ஒரு முடிவில்லாமல் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், யாருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? இதனை நீங்கள் தானே முன்னெடுக்க வேண்டும். உங்களிடம் இருக்கிறதா தீர்வு? இருக்கிறதா? நான் சொல்லுவேன், தீர்வடி ஒன்று உங்களிடம் இருக்கிறதா? முஸ்லிம் காங்கிரசிடம் மறைந்த தலைவர் இருக்கின்ற பொழுது இது சம்பந்தமான ஒரு தீர்வு, இது சம்பந்தமாக கரையோர மாவட்டம் கரையோர மாவட்டம் மட்டுமல்ல, வடகிழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பல ஆவணங்கள் இருக்கின்றது. ஆனால் இன்று அரசியல் அரங்கில் முஸ்லிம் காங்கிரஸ் மட்டுமல்ல, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இருக்கின்றது, தேசிய காங்கிரஸ் இருக்கின்றது, ஏனைய கபீர் காசிம் இருக்கின்றார், அலி சப்ரி மினிஸ்டர் இருக்கின்றார். ஏன் இந்த ஒரு இக்கட்டான ஒரு சமூக தருணத்தில் நாங்கள் ஒரு மேசையில் பேசி நாங்கள் யார் பேச வேண்டாம் என்றது நான் இந்த உங்களுடைய நிகழ்ச்சியூடாக நான் சொல்லுகின்ற அழைப்பு, இந்த முஸ்லிம் சமூகத்துடைய இந்த பலவீனங்களை இல்லாமல் செய்வதற்காக நாங்கள் ஒரு நகர் திட்டத்தை உருவாக்கி அதை ஒரு பிரகடனப்படுத்தி ஜனாதிபதியுடனோ அல்லது தமிழ் கட்சிகளுடனோ அல்லது சர்வதேச சமூகத்துடன் பேச வேண்டிய ஒரு தருணம் இது. ஆனால் அதற்கான முயற்சிகளை ஒவ்வொரு கட்சிகளாக செயற்படுவதனால் எடுக்க முடியாது. இது ஜமியத்துல் உலமா சபை, ஜமியத்துல் உலமா வந்து இதற்கு தங்களுடைய ஒரு பைபாகத்தை மேற்கொள்ள வேண்டும். என்றால் இந்த விடயம் உண்மையில் சௌர இர்ஃபான் அவர்களை பயங்கரவாத பிரச்சனை என்று சொல்லி 16 அமைப்புகளை தடை செய்யப்பட்டிருந்தது. நானும் சௌர இஷாக் ரஹ்மான் ஜனாதிபதியை வாழ்த்து தெரிவிக்க சென்ற பொழுது நாங்கள் சொன்ன விடயம், அதில் 6 அமைப்புகள் அப்பாவித்தனமான அமைப்புகள், அதனுடைய தடை நீக்குமாறு கேட்ட பொழுது ஏற்றுக்கொண்டார். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்ட இறுதி கட்டத்தில் இருக்கின்றது. அதே போன்றுதான் பல விடயங்களில் நாங்கள் ஒன்றுபட்டு செயற்படுகின்ற பொழுது இந்த சமூகத்துடைய பலவீனமான நிலையை போக்கி ஒரு பலமான நிலைக்கு கொண்டு வர முடியும். இது யாருக்கு சொல்கிறீர்கள்? மக்களுக்கு இல்லை தானே? மக்களுக்கு இல்லை தானே? இது பொதுவான நீங்கள் பேசுங்கள், பாராளுமன்றத்தில் பேசுங்கள். நீங்கள் வெளியில் பேசுகிறது பாராளுமன்றத்தில் குரலாக ஒலிக்காவிட்டாலும் பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுக்கிறீர்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். இனப்பிரச்சனை தீர்வு குறித்து ஜனாதிபதி அழைக்கின்ற பொழுது எவ்வாறான தீர்வு திட்டத்தை முன்வைக்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள் என்பதை பற்றி மக்களும் தெரிந்து கொள்ள ஆவலாகத்தான் இருக்கிறார்கள். சரி, இப்பொழுது நீங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று வந்து விவகாரம் பற்றி பேசலாம். கல்முனை உபபிரதேச செயலகம் சர்ச்சைக்குரிய ஒன்று, உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் நடந்தது. இப்போது நீதிமன்றம் வரை அந்த விவகாரம் வந்திருக்கிறது. என்ன
இடையீட்டு மனுவில் வெற்றி கண்டிருக்கிறீர்கள். ஏன் நீதிமன்றம் வரை இது வந்தது? இதில் சௌர இர்ஃபான் அவர்களே, இந்த வழக்கு விவகாரம் சம்பந்தமாக இதில் உள்ள பின்னணி உண்மையில் கல்முனை என்கின்ற பொழுதோ சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும். தமிழ் சகோதரர்களுடன் நாங்கள் குறிப்பாக இந்த நாட்டு முஸ்லீம் சமூகம் ஒரு சகோதர சமூகம் என்ற முறையில் ஒன்றாக வாழ்கின்ற ஒரு சமூகம். குறிப்பாக மறைந்த தலைவர் அவர்கள் வடகிழக்கு இணைக்கப்பட்டிருந்த காலத்தில் கூட அந்த சமூகத்துடைய உரிமைகள் சம்பந்தமாக ஒரு புரிந்துணர்வுடன் ஒரு தனியான ஒரு முஸ்லீம்களுக்குரிய ஒரு பெரும்பான்மை மாகாண அழகு பற்றி தான் சிந்தித்திருந்தது. அந்தளவு பல விட்டு கொடுப்போடு முஸ்லீம் அரசியல் இருந்தது. ஆனால் இப்பொழுது நடக்கின்றது என்னவென்றால், கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஒரு நகரம் கல்முனை நகரம். அது யாரும் மறுப்பதற்கு இல்லை. இது இன்று நேற்றல்ல, 1897 பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் அந்த உள்ளூர் நிர்வாக முறைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதில் கல்முனை பட்டின எல்லை என்பது குறிப்பாக எங்களுடைய பாசை சொல்வதால் சாயிர கல்லூரி வீதியிலிருந்து தாளவட்டுவான் வீதி என்று ஒரு பட்டின சபை எல்லை. அதில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாகவும் கணிசமான தமிழ் மக்களும் வாழ்ந்த. அதே போன்று தமிழ் மக்களுக்கென்று வேறொரு உள்ளூராட்சி சபை கரவாகு மேற்கு இருந்தது. சாய்ந்தமர மக்களுக்கென்று கரவாகு தெற்கு சாய்ந்தமர கிராம சபை. அதே போன்று மருதமனை மக்களை மையப்படுத்தி வடக்கு கிராம சபை இருந்தது. ஆனால் என்ன நடந்தது என்றால் சோழர், ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு பிரதேச செயலகம்தான் செய்யப்பட்டு வந்திருந்தது. ஆனால் 89 காலப்பகுதியில் நடந்த மிகப்பெரிய ஒரு போராட்ட இந்த ஆர்ப்பாட்டங்கள், அதே போன்று இங்கு புலிகளுடைய பிரேமதாசாவுடைய பேச்சுவார்த்தை, அங்கு களத்தில் வரதராஜ பெருமாள் முதலமைச்சர், இவைகளெல்லாம் ஒரு ஒருமித்த ஒரு சூழ்நிலையில் கல்முனையில் வந்து ஒரு உபப்பிரதேச செயலகமும் உண்மையாக கெசட் பண்ணி உருவாக்கல. ஒரு சாதாரண ஒரு அடிஷனல் ஏஜி ஒரு ஆள் அழகரட்ன என்பவரை உள்ளூராட்சி அமைச்சு நியமிக்கின்றது. அது அந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு சிறு அலுவலகமாக தொடங்கிய விடயம் இன்று அது ஒரு இனங்களுக்கிடையிலான ஒரு 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 விரிசலை ஏற்படுத்துகின்ற அளவில் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய நடவடிக்கையில் இருக்கின்றது. இது நான் உண்மையில் குற்றஞ்சாட்ட வேண்டிய விடயம். ஏனென்றால் இலங்கையில் பல நிர்வாக கட்டமைப்புகள் இருக்கின்றது. கொழும்பு மாநகர சபை இருக்கின்றது. அது தமிழ் மக்கள் 30க்கு மேல் வாழ்கின்றார்கள், முஸ்லீம்கள் வாழ்கின்றார், சிங்கள. அதுக்காக தமிழ் மக்களை மட்டும் பிரித்து வெள்ளவத்தை பம்பளப்பட்டி கொட்டையனை பிரித்து ஒரு தனி மாநகர சபையை தனி டிஎஸ் ஆஃபீஸோ நிலத்தொடர்பற்றதில் யாரும் கோருகின்றார்களா? கோர அவர்களுக்கே வெக்கமாக இருக்கும். ஏன்னா கலம்பு சொசைட்டி பல பெரும் ஒரு கல்விமான்கள் பெரும் ஒரு சூழலில் இதை சென்னாலே பச்சை எத்னிக் வைஸ் ஒரு இன ரீதியாக எப்படி நீங்கள் கேட்பீங்க? சுமந்து 2 அவருடைய நண்பர்கள் சட்டத்தரணிமாரே கேட்பாங்க. ஆனால் கல்முனைங்கிறது இந்த நாட்டு ஒரு தெற்கு கோடி தென்கிழக்கு கோடியில் இருக்கின்ற ஒரு நகரம். ஏன்னா அதே சம்பந்தமாக அங்கு அந்த போராட்டங்களை நடாத்தி பாருங்க எந்த அளவுக்கு கண்டா சௌர இர்ஃபான் அவர்கள் வாய்ப்புத்தான் சௌராண்ட கூத்தால அந்த நிலையில் சிங்கள முஸ்லீம் பிரிசில் இருக்கின்றவர்கள் இங்கிருந்து ஆமதூர்மாரை கொண்டு வராங்க. ஜானசாரையும் அத்திரரத்னியத்தையும் கொண்டு போய் பலவந்தமாக அந்த உபப்பிரதேசத்தை தரம் வைத்து அந்த நகரத்தை கையப்படுத்துகின்ற நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இதில் என்ன விசேஷம் என்னென்னா, முஸ்லீம் மக்களுடன் வாழ முடியாது, அவர்களுடைய நிர்வாகத்தோடு ஒன்று இணைக்க முடியாது, பிரிந்து உபப்பிரதேசம் பிரிக்கணும் என்று சொல்லுகின்ற சார்கள் முஸ்லீம் மக்களுடைய முதுகெலும்பாக உள்ள விடயங்களை பலாத்காரமாக அந்த உபப்பிரதேசத்துக்கு உள்ளடக்கிறார். அதுதான் பிரச்சனை. முஸ்லீம்களுடைய கடை தொகுதிகள், பசார், மார்க்கெட், பள்ளிவாசல்கள், நகரங்கள், கிராம சேவை பிரிவுகள், வயல் காணிகள், அதே ஒன்று முஸ்லீம் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட மாவட்ட ரீதியிலான அலுவலகங்கள் எல்லாம் இன்று அந்த செயலகத்துக்கு உள்ளடக்கப்பட்டிருப்பதனால் இது ஒரு அநீதியான விடயமாக எல்லோராலும் பல அமைச்சரவையில்
பல ஜனாதிபதியோட கூட்டங்களில் முன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம். அமைச்சரை பத்திரமே குறிப்பிடுகின்றது இதில் ஒரு அநீதி இருக்கின்றது, டிஸ்பியூட் இருக்கிறது, விரிசல் இருக்கின்றது, என அதனால் இதை தரமுயர்த்த முடியாது என்று. இப்படி இருக்கத்தக்கதாக நாங்கள் சுமந்திரனாவை சில சோழரை கேட்பாங்க, இதை பிச்சைக்கார புண் என்று எங்களுடைய கட்சி செயலாளரே சொல்லிட்டாரு. நீங்கள் தான் அதை பயன்படுத்துறீங்க, கொண்டு போகிறீங்க, பிரச்சனை. ஆமாம், சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறாரு. அதே போல் இன்னும் பல அரசியல் தலைவரும் சொல்கிறாங்க, எம்பிமா சொல்கிறாங்க, இதில் பிச்சைக்கார பொண் நான் வச்சிருக்கேன்னா இல்லை யார் வச்சிருக்கான்னு இது கூட நான் சொல்லணும். உங்களுடைய கட்சிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இந்த பிரச்சனை இருப்பதா எங்களுக்கு தெரியவில்லை. அவருடைய தீர்வுக்கு நீங்கள் தடையாகவும் இல்லை, அவர்கள் கேட்கின்ற தீர்வுகளுக்கு நீங்கள் தடையாகவும் இல்லை. அவர்கள் பெறுவதை பெறட்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறது. ஏன் இதனை பேசி தீர்த்து கொள்ள முடியாமல் போய்விட்டது? ரைட், நல்ல கேள்வி. இது சம்பந்தமாக 2018ஆம் ஆண்டு பைசல் முஸ்தபா தலைமையில் அவருடைய அமைச்சிலும் அதே நேரம் சம்பந்தன் ஐயாவோட எதிர்க்கட்சி தலைவர் கூட்டத்திலையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. நான் சொன்னேன் தானே, எங்களுடைய முஸ்லீம்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்ற பசார் போன்றவர்களை வரையறுத்து ஒரு எல்லையுடனான ஒரு பிரதேச செயலகத்தை உருவாக்கும் என்று நாங்கள் முன்பு தமிழ் மக்களுக்கு ரைட் அவர்கள் ஒரு கட்டாயம் பிரதேச செயலம் ரைட் நாங்கள் எதிர்ப்பில்லை. அவர்களுடைய ஒரு எல்லையை வரையறுத்து ஒரு பிரதேச செயலகம் உருவாக்கும். ஆனால் அந்த இடத்தில் அந்த எல்லையை அங்கீகரிப்பதில் தமிழ் கூட்டமைப்பு பார்லமெண்ட் உறுப்பினர்கள் முட்டுக்கட்டையாக இருந்தார்கள். அந்த இடத்தில் இருந்த ரிஷாட் பதுயுதீன், சௌரர் ரவுஃப் ஹக்கீம், ஆசாத் சாலி போன்ற அதாவுல்லா அவருக்கு தெரியும். பிறகு 2000 சதுராட குண்டில் அங்கே அவங்க இதை என்னங்க அந்த உண்ணாவிரம் இருந்தாங்கன்னு அந்த உண்ணாவிரத்தில் காட்டின புதினத்தால் நாடே குலுங்கிச்சு. என்னென்னா கல்முனை பிரதேசத்தில் 15,000 அடிப்படைவாதிகள் தௌஹீத் போராளி இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சிங்கள ஊடகங்களில் வந்து பிரச்சாரப்படுத்துது. ஏன்னா இது அடக்குமுறையுள்ள ஒரு அங்கு சிறுபான்மை மக்களை அடக்குமுறைக்குள்ளாக்குகின்ற ஒரு அடிப்படைவாதம் உள்ளவர் என்று எங்கள் மீது பாரி ஒரு களங்கம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஏன்னா அந்த கட்டத்தில் ஜனாதிபதி இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி பிரதமர் அவர் தலையிட்டு பஜீர அபயத்தின உள்நாட்டு அமைச்சரும் பாரம் கொடுத்து உடனடியாக இந்த இரு சமூக தலைவர்களையும் கூப்பிட்டு பேசுமார். அவருடைய வீட்டில் ஒரு நாள் 2 அல்ல, ஒரு மாத காலமாக இரவு நடுநிசி 1 மணி வரையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த முடிவும் இல்லை. சௌரர் அதாவுல்லா இல்லை சௌரர் ரிஷாட் பதுயுதீன், சௌரர் ரவுஃப் ஹக்கீம், நிசாங்காரியப்ப, சுமந்திரன், மாவை, சம்பந்தம் எல்லாரும் கலந்துட்டாங்க. கோடீஸ்வரர் அந்த ஊர் எம்பி. ஆனால் எந்த ஒரு சமரசத்துக்கும் வர முடியாமல் விட்டார். அப்படியானால் என்ன செய்திருக்க வேண்டும்? பேசி பார்த்தீர்கள், பேசி பார்த்தோம், சரியாகவில்லை. பல என்னை விட உங்களுடைய பார்வையில் கல்முனை உபப்பிரதேச செயலகம் என்பது சட்ட ரீதியற்றது, ஒரு ஆயுத முனையில் ஆயுத போராட்டம் இருந்த காலப்பகுதியில் தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட ஒன்று, அப்படித்தானே? சரி, அது அமைவிடம் அல்லது அதில் உள்ளிருக்கப்பட்டிருக்கிற சில விடயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக இருந்தன. அப்படியானால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த விடயம் சம்பந்தமாக சௌர் இர்ஃபான் அவர்களே அவர்கள் அதன் பின்பு வந்த நான் எம்பி ஆகிறதுக்கு முதல் இது எங்களுடைய முஸ்லீம் நான் யாரையும் இந்த இடத்தில் மனநோக வைக்க முடியாது. ஏன்னா இது என்னுடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட பிரச்சனை, உங்களுக்கு முந்தைய காலத்தில் உள்ள பிரச்சனை. 89 ஏப்ரலில் உருவாக்கப்பட்ட பிரச்சனை. அந்த காலகட்டத்தில் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய கேபினெட் அமைச்சர்கள் பல பேர் அந்த பிராந்தியத்திலே இருந்தார்கள். ஆனால் இதில் என்ன விசேஷம் என்றால் சௌர இர்ஃபான் அவர்களே, அந்த அலுவலகத்தை பலப்படுத்துகின்ற விடயத்தில் அன்றிருந்த கிழக்கு மாகாண சபை, மத்திய அரசு, இங்கிருந்த அரசுகள் பிற்காலத்தில் அதுக்கு எந்த அளவுக்கு என்றால் 93ஆம் ஆண்டு கேபினெட்டில் அதை ஒரு பிரதேச சேலமாக தரமுயர்த்திக்கான கேபினெட் அனுமதி கொடுப்பதற்கு தீர்மானித்து அதற்கான அனுமதியும் கொடுத்திருக்கின்றார்கள். அதை சில குறைபாடுகளை எங்களுடைய சட்டத்திறனை போல ஆய்வு செய்து கொண்டிருக்கணும். ஆனால் கேபினெட் அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் இந்த உபப்பிரதேசத்துக்கான சட்டபூர்வத்தன்மை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. நான் பார்லமெண்ட் உறுப்பினராக வந்த பின்பு குறிப்பாக பல முறை இந்த விடயத்தை நாங்கள் தீர்க்க முற்பட்ட பொழுதோ எல்லை நிர்ணய ஆணைக்குழு மூலம் தீர்க்கப்படணும் என்ற
ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு அதற்கான குழு போடப்பட்டது. அந்த குழு கூட அந்த ஒரு இணக்கப்பாட்டு கொண்டு வருவதற்கு அவர் ஒரு எல்லையை தீர்மானிப்பதற்கு கூட அவர்கள் தயங்குகின்றார். இறுதியாக நியமிக்கப்பட்ட எல்லை நிர்ணய ஆணைக்குழுடைய ரிப்போர்ட் கூட என்று அது தரமேற்ற முடியாது என்ற சொல்லோடு முடித்து இதுக்கு ஒரு எல்லையை போட்டு ஒரு இது பெரும்பான்மை தமிழ் மக்களுடைய பிரதேசம், இது முஸ்லீம்களுடைய பிரதேசம் என்ற எல்லையை போடுவதை கூட அவர்களுக்கு முடியாமல் இருக்கின்ற அந்தளவு இதில் கணக்க ஒரு ஒரு சிக்கலான விடயம் ஒன்று அந்த உறுப்பினர்கள் பார்க்கின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்த மாட்டில் தமிழ் தலைவர்கள் என்று இருப்பானவர்களை அவர்களுடைய முரண்பாட்டு கொள்கையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை குளிதோண்டி புதைக்கின்ற நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றது. ஏன்னா அவர்களுக்கு போட்டி அரசியல் தன்மை குமார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விக்னேஸ்வரன் போன்றவர்கள் உருவாகியதால் இன்று அவர்கள் ஒரு இனவாத அரசியலை மேற்கொள்கின்றார்கள். இப்போ நீங்கள் பார்க்கின்ற பொழுது கல்முனை பிளாக் அண்ட் ஒயிட்டாக முஸ்லீம்கள் 75% வாழ்கின்ற ஒரு மாநகர சபை பிராந்தியம். இந்த பிராந்தியத்தில் தமிழ் மக்களுக்குன்னு ஒரு பிரதேச இலகம் ஒரு எல்லையுடன் அமைத்து கொள்ளுங்கள் என்றால் அதற்கு மேலாது. ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற நாவிதம்பள்ளியில் 40% முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கின்றார்கள். காரதே பிரதேச இலகத்தில் 40% முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கின்றார்கள். இவ்வாறெல்லாம் முஸ்லீம்கள் ஒரு விட்டு கொடுப்புடன் வாழ்கின்ற பொழுது கல்முனையிலும் இன்னொரு பிரதேச இலத்தை அல்ல உள்ளூராட்சி சபையும் கூட உருவாக்கி தருகின்றோம் என்றால் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு அவர்கள் விரும்புகின்றார்களே. இதில் உள்ள விடயம் என்னவென்றால் அவர்களுக்கு இதை இனவாத அரசியலை வைத்து நடத்த வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு அப்படி ஒரு தேவை இல்லை. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு மக்கள் தமிழ் முஸ்லிம் மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். நாங்கள் சௌர இர்ஃபான் அவர்களே அப்படி உங்களுடைய மாநகர மேயர் நிசாம் காரியப்பர் ஏன் இதனை எதிர்க்கிறார்? உங்களுடைய இந்த செயற்பாட்டை, எந்த செயற்பாட்டை? இந்த கல்முனை விவகாரத்தில் நிசாம் காரியப்பர் அவர்களும் ஒரு குழப்பமான அரசியல் சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றார். என்ன குழப்பம் அவருக்கு? என்ன குழப்பம்? கல்முனையில் அவர் பிறந்தோரால். சரி. அவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி. சரி. கட்சியுடைய செயலாளர் நாயம். சரி. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைய உண்மையான அவர்களுடைய பவர் பேஸ் ஜாஃப்னா வடக்கு தான் அவருடைய தளம். யாழ்ப்பாணம் மாநகரம். முஸ்லீம் காங்கிரஸுக்கு பவர் பேஸ் எது? கல்முனை. இதுவரையும் தோக்கடிக்க பல சபைகள் தோத்திருக்கு. அக்கரப்பத்து தோத்திருக்கு, சம்மாந்திர தோத்திருக்கு, புத்தளம். ஆனால் கல்முனை இதுவரையும் தோக்கடிக்கப்படாத ஒரு மாநகர சபை. எனவே பவர் பேஸ் கல்முனை. அந்த பவர் பேஸுக்கு எங்கே இருக்கின்ற ஜஃப்னால் இருக்கின்ற சுமந்திரன் எம்பி வந்து பார்லமெண்டத்தில் முடியாமல் போய் அமைச்சரை முடியாமல் போனது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அதனை அவர்கள் கையப்படுத்த முற்பட்ட பொழுதோ சௌர நிசாம் காரியப்பர் வந்து மக்களுடைய ஏகபோக கருத்திருந்தால் நிசாம் காரியப்பர் போய் அதுக்கு ஒரு இன்டர்வியூன் இடையிட்டு மனதை தாக்கல் செய்து எங்களுக்காக குரல் கொடுப்பார். அவர் கட்சியில் செக்ரட்டரி, இந்த மண்ணை சேர்ந்த ஒரே ஒரு ஜனநாயக சட்டத்தினை இன்னும் மக்களுக்கு பட்டி தொட்டியெல்லாம் பேச தொடங்கினார்கள். நாங்களும் அது சம்பந்தமாக எங்களுடைய பிரதேச செயலாளர் எடுத்து பேசினார், எங்களுடைய தலைவர் எடுத்து பேசினார். அவர் சொன்ன வார்த்தை, இதெல்லாம் எனக்கு அள்ளி கட்டிட்டு வரக்கூடாது, இதெல்லாம் கூட எம்பியோட பார்த்துக்க, இந்த பக்கம் யாரும் வரப்படாது என்று எங்களுடைய தலைவருக்கு மூஞ்சிலே சொல்லிட்டாரு. தலைவர் என்னைக்கிட்ட சொன்னார், ரவுஃபைக்கும் தலைவர் என்னைக்கிட்ட சொன்னார், அந்த மனுஷன் எப்படி சொன்னார், நீங்கள் சம்பந்தம் அவரோட காய்கறி நீங்கள் வேறு லோஎஸ் மாற போட்டு நாங்கள் செயலி செய்வோம் என்று தான் அவர் எனக்கு ஆலோசனை சொன்னார். அப்போ அவருடைய அனுமதியோடு தான் நடக்கிறது தலைவர் இடையீட்டு மனு தாக்கல். புறம் என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் இடையீட்டு மனு தாக்கலை நானும் சௌரர் கலீல் ரஹ்மான் அவர்களும் போய் தாக்கல் செய்த பொழுது சௌர நிசாம் காரியப்பர் அவர்களுக்கு பெரும் ஒரு எதிர்வினை ஒன்று அம்பாறை மாவட்டத்திலும் கிழக்கிலும் ஏற்பட்டது. ஒரு சொந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை செய்யாதால் நமக்கு வாழைச்சினை செய்வாரா, மூதூருக்கு செய்வாரா, மன்னாருக்கு வந்து எங்களுக்கு நிற்பாரா, ஒரு சமூக விடுதலை கட்சியோட லட்சணம், ஒரு செயலாளர் லட்சணம் ஆகுதுன்னு பட்டி தொட்டியெல்லாம் சோசியல் மீடியாவில் அவருக்கு எதிரான பிரச்சாரம் செஞ்சது. இதே பார்த்து பிறகுதான் அவர் இன்னொரு தனியார் ஊடகத்தில் வந்து சொன்னார், இது ஒரு நத்திங், இது ஒரு கேஸே இல்லை, இது ஒன்று நடக்க போகலன்னு சொன்னார். அந்த கேஸில் ஒரு பாரதூரமான விடயம் இல்லை, ஏன்னா யாரும் நீங்கள் பயப்பட வேணாமாக்கா. அவர் இந்த வாக்களிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டாக வாக்களிக்கிறதுக்காக ஓடி போய் இந்த வழக்கை போட்டிக்காரன்னு
மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் இந்த தொடர்பில்லாத ஒரு விமர்சனத்தை செஞ்சு விட்டார். நான் அவருக்கு உடனடியாக ஒரு சவாலை விட்டேன். சௌர இர்ஃபான் அவர்களே, இந்த வழக்கினால் முஸ்லிம் சமூகத்துக்கு எந்த பாதிப்பும் வராது என்றும், இந்த வழக்கில் சுமந்திரனுடைய வாதம் வெல்ல முடியாது என்றும், இந்த முஸ்லிம் சமூகம் இதில் குறிப்பாக கல்முனை முஸ்லிம் சமூகம் எந்த ஒரு அநியாயத்தையும் எதிர்கொள்ளாது என்று அவர் உறுதியாக பகிரங்கமான ஒரு உறுதிப்பாட்டை எனக்கு நேற்று 6ஆம் தேதிக்கு முன்பு தந்தால் நான் அந்த இடையீட்டு மனுவிலிருந்து விலகிக் கொள்ளுவேன். அப்படி சொன்னீர்கள். சௌர நிசாங்காரிய பிறகு பகிரங்கமாக நான் சவால் விட்டிருந்தேன். அப்படி நீங்கள் அதுக்கு பதில் தராவிட்டால் நீங்கள் வேண்டுமென்றே இந்த ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்காக இந்த கருத்தினை நீங்கள் தனியார் ஊடகத்தில் கூறினீர்கள் என்று அர்த்தப்படும். வேண்டுமென்று ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக சொந்த மக்கள் தன்னை விமர்சிப்பதை இருந்து விலகுவதற்காக நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் என்று நான் அந்த சவாலை நான் சொல்லியிருந்தேன். ஆனால் சௌர இர்ஃபான் அவர்களே, அது என்ன ஒரே பிரச்சனை தலைவர் ஒரு இதுக்கு முடிக்க. ஆனால் அவர் நேற்று 6ஆம் தேதி முடிஞ்சு இப்போ 7ஆம் தேதி முடிய போது அவர் அந்த பொறுப்பை அண்டர்டேக் என்று சொல்வார்கள், நான் இதை பொறுப்பெடுக்கின்றேன் என்று அவர் முன்வரவில்லை. இதிலிருந்து என்னவென்ற அர்த்தம், அவர்களுக்கு தெரியும் பயம், அவருக்கு பயம் இருக்கின்றது. கோட் என்பது விளையாடுற ஒரு பாலிமல்ல வாத பிரதிவாதம் செய்கிற ஒரு விடயம் அல்ல. இது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு சட்ட வாக்கத்தில் ஒரு அங்கம் நீதிமன்றம். இந்த நீதிமன்றத்தில் உடைய நடவடிக்கை, அது ஒரு பிரபல ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் இதை வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார், இது சம்பந்தமான பல ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கின்றார். இது விளையாடுற ஒரு பார்க்கின்ற ஒரு விஷயம் அல்ல. எனவே அவருக்கு தெரியும் இந்த வழக்குடைய விபரீதம் பாரதூரமான விடயம். எனவே இது ஒரு சமூகத்துடைய ஒரு சொத்து, ஒரு முஸ்லீம் சமூகத்தினால் பார்க்கப்படுகின்ற ஒரு முகவத்திலே நாங்கள் இதில் இந்த பாரதூரத்தை தான் பொறுப்பெடுக்க முடியாது என்பதற்காக இன்று மௌனமாகிவிட்டார். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த கல்முனை உபபிரதேச செயலக விவகாரத்தில் 1993 ஆம் ஒரு வர்த்தமானி, அதனிடத்தில் அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிகள், இதிலுள்ள குறைபாடுகள் பற்றி தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று. ஏன் நீங்கள் கலையரசன் எம்பி தாக்கல் செய்யும் வரை காத்திருந்தீர்கள்? இது உங்களுடைய பார்வையில் ஒரு ஆயுத காலகட்டத்தில், ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் வந்த ஒன்று, தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று, இதனை ரத்து செய்யக்கோரி ஏன் நீங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடாது? ஏற்கனவே இது சம்பந்தமாக நாங்கள் குறிப்பாக எல்லை நிர்ணய ஆணைக்குழு ஊடாக இதுக்கான தீர்வு எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம். அதே நேரம் நீதிமன்றத்தில் ஏற்கனவே கல்மையைச் சேர்ந்த இன்னும் ஒருவர் வழக்கொண்டு போட்டிருந்தார். அந்த வழக்கில் நாங்கள் எதிர்பார்த்தால் அந்த வழக்கில் கூட அவர் போட்ட 5.5 வருடமாகின்றது. அந்த வழக்குக்கான எந்த ஒரு அதாவது ஒரு விளைவும் ஏற்படவில்லை. ஆனால் இவர்கள் போட்ட வழக்கு சௌர இர்ஃபானுக்கு ஆக 5 மாதங்கள் தான். ஆனால் நீதிமன்றம் அவசரமாக அவர்களுக்கு ஒரு இடைக்கால தீர்வு கொடுப்பது சம்பந்தமான ஒரு முடிவுக்கு வர இருந்தது. அவ்வாறான ஒரு ஆபத்து வருவதற்கிடையில் தான் நான் இடையீட்டு மனுவில் அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையான்ற ஒரு அச்சமும் எங்களுடைய சட்டத்தரணிகளுக்கு இருந்தது. மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தில் தான் இந்த இடையீட்டு மனுவை தயாரித்து கொண்டிருந்த பொழுது அவர் பேசிக்கொண்டார்கள். ஆனால் இருந்தும் அல்ஹம்துலில்லாஹ் இன்று நீதிமன்றம் இந்த இடையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இந்த இடையீட்டு மனு விவாதம் நடைபெற்ற பொழுது சுமந்திரன் சொன்னார், இதை ஏற்றுக்கொண்டாலும் எங்களுடைய இடைக்கால தீர்வு சம்பந்தம் இன்டரிம் ரிலீஃப் சம்பந்தமான நடவடிக்கை தொடரப்பட வேண்டும் என்ற பொழுதும் நாங்கள் அதுக்கு பலத்த ஆட்சேபனை எங்களுடைய சட்டத்தரணி சௌரர் பைசர் முஸ்தபா அவர் உண்மையில் எங்களுடைய செயலாளர் போன்றவர் ஒதுங்கியிருந்த பொழுது அவர் கொழும்பை சேர்ந்தவர் சௌரா இருந்தாலும் கிழக்கு மாகாண முஸ்லீம்களுடைய நலங்கள் பாதிக்கப்படக்கூடாது, கல்முனை முஸ்லீம்கள் இதில் அநியாயம் ஆக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த வழக்கில் தோன்றுவதற்கு முன்வந்திருந்தார். அவருடைய அந்த செயற்பாடு மிகவும் சமூகம் சார்ந்த விடயமாக அவர் மீது பார்த்து இதுக்கான கடினமாக உழைத்து கொண்டார். அதே போன்று இன்னும் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன அவர்கள் இன்றைய அந்த சட்டத்தரணி அவருடைய கனிஷ்ட சட்டத்தை எல்லோரும் இன்று நீதிமன்றத்திடம் வாதாடிய விடயம்,
இந்த வழக்கில் இடையிட்டு இன்டரிம் ரிலீஃப் என்ற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக நாங்கள் இப்பொழுது ஒரு இடையிட்டு மனுதாரர், எங்களுக்கு உரிமை இருக்கின்றது, அதை கொடுப்பதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பதற்கென்று. எனவே அதற்கு சுமந்திரன் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தும் கடுமையான வாதங்களை முன்வைத்து இட்டிலே நீதிமன்றம் இந்த விடயத்துக்கு வருவதற்கு முன்பு சட்டமாதிப திணைக்களம் பிரதிநிதிகளும் இவருடைய சுமந்தனுடைய கோரிக்கையை நிராகரித்திருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் நீதிமன்றம் இந்த எங்களுடைய வழக்கறிஞர்களுடைய வாதங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கான ஆட்சேபனை, இடைக்கால நிவாரணங்களை வழங்குவதற்கான ஆட்சேபனைகளை வழங்குவதற்காக கால அவகாசம் கொடுக்கப்பட்டு இப்பொழுது 12ஆம் தேதி இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இர்ஃபான் அவர்களே, என்னை பொறுத்த மட்டில் உண்மையில் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர்களுக்கு சொல்ல ஏன்னா வெக்கமாக இருக்குது, எங்களுக்கு மிக வெக்கம். ஏன்னா சுமந்திரன் ஒரு தமிழ் முஸ்லிம் மக்கள்லாம் மதிக்கப்படுறார். அவர் இதில் இன்றைக்கு வடகிழக்கு இணைக்கணும் என்று பேசுகிறாங்க. அதே நேரம் அம்பாறை மாவட்டத்தில் பாருங்கள் 70% தமிழ் பேசும் மக்கள் இருக்கு. ஒரு நாள் பார்லிமெண்ட்டில் ஒரு கரையோர மாவட்டம், மொழி ரீதியான மாவட்டம் போடணுமென்று பேசிக்க மாட்டான். ஒரு தமிழ் பேசும் ஜிஏ அம்பாறைக்கு போடுங்க. இன்றைக்கு ரிங்கோவில் அதே போன்ற தமிழ் பேசும் மக்கள் 75% இருக்கு. அங்கே ஒரு தமிழ் பேசும் ஜிஏ போடுங்கன்னு பேசிக்க, தமிழ் சௌர ஒரு ஆளாவது போடுங்கன்னு கூட சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த இது முக்கியமான விடயம் ஒன்று. நான் என்னென்னா, இவங்க அதிகார பகிர்வு சம்பந்தமாக பேசுகிறாங்க. ஏன் பேசுகிறாங்க? சிங்கள, அதாவது மத்தியில் இருக்கின்ற அரசாங்கத்தோடு தாங்கள் ஒன்றித்து நிர்வாகம் கேபினெட்டு இருக்க முடியாது, எங்களுக்கு புறம்பான மாகாண சமஷ்டி அதிகாரம் வேணுமென்று அப்படி சொல்லுகின்ற சகோதரர்கள் அம்பாறை மாவட்டத்தில் வேறு கொள்கை. அம்பாறையில் தனியான ஒரு முஸ்லிம் பெரும்பான்மை மாவட்டம் அமைந்து விடக்கூடாது என்ற ஒரு கொள்கையில் நாங்கள் ஒரு மாவட்டத்தை ஆண்டு தமிழ் சிங்கள தலைவர்களை கன்வின்ஸ் பண்ணி பேசி எடுக்க பொழுது போய் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் முட்டுக்கட்டை போடுகின்றார்கள், கொடுத்து விடாது. 2 சமூகங்களுக்கு இடையில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆளுமை சார்ந்த பிரச்சனை. ஆளுமை அல்ல, அவர்கள் அந்த வெளிப்படையாக சமஷ்டி தீர்வு என்று பேசுகின்றவர்கள் எப்படி அம்பாறை மாவட்ட தமிழ் மக்களை அங்குள்ள சிங்கள மொழி தெரியாமல் அந்த நிர்வாகத்துக்கு வாழ்வது சிறந்தது என்று சொல்ல முடியும்? சிறந்த சொன்னார்ல, சாணக்கிய எம்பி சொன்னார் பார்லிமெண்ட்டில், அம்பாறையில் மட்டும் என்ன வேறு ஆர்டிஎச்எஸ் ஆஃபீஸ் 26 அது எப்படி இருக்கலாம் என்று பச்சையாக பேசினார். எப்படி போட் வேறையா இருக்கலாம், எப்படி ஆர்டிஏ ஆஃபீஸ் வேறையாக இருக்கலாம் என்று அது ஒரு இன ரீதியாக அது ஒரு இனவாத நடவடிக்கை போன்று ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள். இதெல்லாம் ஒரு ஒரு கச்சேரி, ஒரு மேலதிக கச்சேரி மொழி ரீதியான ஒன்றை உருவாக்க முற்பட்டாலும் முட்டுக்கட்டை போடுகின்றார்கள். ஆனால் வட மாகாணத்தில் நான் ஒரு சிங்கள மத்திய அரசோடு எங்களால் நிர்வாகம் செய்ய முடியாது என்று பேசுகின்றார்கள். கல்முனை உபபிரதேச செயலகம் தமிழ் மக்களோடு இருக்கிற ஒரு பிரச்சனை, அந்த பகுதியில் வாழ்கின்றார். சாய்ந்தமருது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாய்ந்தமரு மக்கள் இது சம்பந்தமாக நாங்கள் இதில் எந்த விதமான நான் அந்த ஊரில் கல்யாணம் முடிச்சிருக்கிறாள் இருப்பான், சரியா? இப்போ நீங்கள் வாங்கலை, நான் சொல்ல விஷயத்தை. இப்போ எனக்கு தமிழ் நண்பர்கள் தமிழ் ஸ்கூல்லாம் படித்தேன். நான் கார்மே பாட்டிமா காலேஜ், பிறகு சாயரா காலேஜ், பிறகு யூனிவர்சிட்டியில் இத்தனை தமிழ் நண்பர். இப்போ என்னென்னா, இப்போ என்ன கொண்டு போய் ஒரு 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 கல்முனைங்கிறது ஒரு 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 பெரிய நகரம். இந்த நகரத்தில் பல்வேறு இனக்குழுக்கள், முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, பௌத்தர்கள் இருக்காங்க, தமிழ் மக்கள் இருக்காங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை பிரச்சனை என்னென்னா, இந்த யுத்தம் மனங்களுக்கு இடையில் இந்த சந்தேகங்களை ஏற்படுத்தி அந்த காலகட்ட ஆயுதத்தோட அந்த ஆயுத சூழல். ஆனால் அது தமிழ் மக்கள் இந்த நகரத்தை பிரிக்கணும் என்று மக்கள் எல்லாம் இந்த சாய்ந்தமருதை பற்றி சாய்ந்தமருக்கு வார நீ அவங்க என்னென்னா கல்முனை பூகோள பிரச்சனை என்னென்னா, உதாரணத்துக்கு என்னன்னு சொல்லுவாங்க, சாய்ந்தமரு ஒரு உள்ளூராட்சி சபை வேண்டும், தமிழ் மக்கள் இந்தியாவில் ஒரு உபப்பிரதேசம் வேண்டும். இப்போ தமிழ் மக்கள் உலகாலன்னு சொல்லி இருந்தது, நான் ஒரு தமிழ் மக்களுக்கு இந்த முட்டுக்கட்டை போடுறேன்ட்டு அப்படி ஒரு பார்வானை இருக்கும் இப்போ வெளியில் இருக்கிற மக்கள். ஆனால் உண்மையாக அப்படி இல்லை.
நான் கல்முனையில் தமிழ் மக்களுக்கு நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனது முட்டுக்கட்டை போடுவதற்கு அல்லவா? இல்லை, நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனது முட்டுக்கட்டை போடுவதற்காக அல்ல. யார் நீங்கள் இப்போ நீதிமன்றத்தை நாடி இருக்கிறீர்கள், அவருடைய நோக்கியா முடியும், தீர்வை நோக்கியதாக தீர்வு நோக்கியா முடியும். நீதிமன்றம் தீர்த்து வைக்கலாம். சரி, தமிழ் மக்களுடைய ஒரு முஸ்லீம் மக்களுக்கும் ஒரு நியாயத்தை வழங்கி. இப்போ நான் என்ன சொல்ல வாரேன்னா, எந்த தலைவனும் அமெரிக்கா ஜனாதிபதியிட்ட கேட்டிங்களா ஒரு 10 நாடாக பிரிப்பு பண்ண ஒத்துக்குவானா? இந்தியா மோடிகிட்ட கேட்டால் இந்தியாவை நாடாக பிரிப்பு பண்ண ஒத்துக்குவாரா? ஜனாதிபதி ஒரு ஸ்டேட்டை யாரும் ஒத்துக்க மாட்டான். ஆனால் வரலாற்றில் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் ரீதியில் இன ஐக்கியத்துக்காகவும் பிரதேச ஐக்கியத்துக்காகவும் மக்களுடைய நல்வாழ்வுக்கும் கல்முனை நாளாக உடைக்கிறதுக்கு ஒத்துக்கொண்ட ஒரு ஆள் நான். இன்றைக்கு நான் வடகிழக்கு கல்மைக்கு வெளியிருக்கிற தமிழ் மக்களுக்கு சொல்லுகின்ற செய்தி, நான் காலால் புழுதியில் விளையாடிய அந்த நகரத்தை நாளாக பிரித்து 4 நிர்வாகங்களை உருவாக்குகிறதுக்கு ஒத்துக்கொண்ட ஒருவன். அதில் சாய்ந்த மக்களுக்கென்று ஒரு நகர சபை, மருதமனை மக்களுக்கு ஒரு நகர சபை, தமிழ் மக்களுக்கென்று ஒரு உள்ளூராட்சி சபை, கல்முனைக்கு முஸ்லீம்களுக்கென்று ஒரு மாநகர சபை, உள்ளூராட்சி சபை, பிரதேசம். இதில் என்ன விஷயம்ண்டா, சாய்ந்த மருத மக்களுடைய அந்த பிணக்குகள், இந்த தமிழ் மக்கள் இந்த பிரதேச சம்பந்தம் இப்பொழுது நீதிமன்றம் வரை சென்றிருக்கின்றார்கள். சாய்ந்தர் மக்கள் நீதிமன்றம் சென்றிருக்கின்ற ஒரு படியினால் இப்பொழுது எங்களால் அரசியல் தீர்வு எடுக்க முடியாத கட்டத்துக்கு ஏன் உங்களால் எடுத்துக் கொடுக்க முடியாமல் போய்விட்டது? நீங்கள் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த பொழுது அங்கு வந்தார், ஏதோ ஒரு தாளை கொடுத்து வாசிக்க சொன்னீர்கள், அவர்கள் வாசித்து கொடுக்கல. நீங்க கொடுத்தது உங்களோட தலைவர் சொன்னார். நான் கொடுக்கல. யார் கொடுத்து? அது எப்படி? அது நான் கொடுத்து உங்களுடைய ஏற்பாட்டில் நான் ஏற்பாடு பண்ணல. அது அந்த கூட்டம் அது இவங்கட யார் ஏற்பாடு செய்தது? அது அந்த டைமில் அது எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வெளிப்படையாக பேசுங்களே. நீங்கள் வெளிப்படைத்தன்மை இல்லையே பாராளுமன்ற உறுப்பினர். நீங்கள் இனவாதம் இல்லை என்கிறீர்கள், மக்கள் விரும்பி என்கிறீர்கள், கல்முனை காவலன் என்கிறீர்கள், ஆனாலும் நீங்கள் எழுதி கொடுக்கவில்லை என்கிறீர்கள். ஆனால் கட்சி மட்டத்தில் நீங்கள் தான் கொடுத்தீர்கள். நான் பொறுப்பட சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு தெரிந்திருக்குமே யார் கொடுத்தார்கள் விஷயம். நான் சொல்ல வாரேன்டா, இப்போ 2 விஷயமும் 2 தரப்பும் வழக்கு போயிருக்கு. சாய்ந்த மக்களும் சார்பில் சலீம் என்பவர் வழக்கு வச்சுக்க, இந்தியாவிலவசம் கலையரசம் வழக்கு வச்சுக்க. உங்களுக்கு எதிரான வழக்கு தான் இல்லை, இது கல்முனை அந்த கட்டமைப்புக்கு எதிரான வழக்குகள். நான் சொல்றேன் என்னன்னா, உங்களால் எடுத்து கொடுக்க இல்லை, நீங்கள் விரும்பியது போன்று உங்களால் எடுத்து கொடுக்க முடியாமல் போய்விட்டு. சொன்னது யாருக்கு இல்லைன்னு சொல்லல. நான் ஒரு பிரச்சனையை வைத்துக் கொண்டே போனது. பாப்பா ஸ்தானத்தில் இருந்து ஒரு பொருளை கேட்க கூட இல்லைன்னு சொல்லலை. சாய்ந்தர் மக்களுக்கும் அது அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும், தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும், கல்முனை முஸ்லீம்களுடைய அபிலாஷைகள் நல்ல முறை, மருதமன மக்களுக்கும் ஒரு தீர்வு, அவங்க சம்பந்தம் ஆக்ரோஷமாக இல்லாட்டியும் தீர்வு கொடுக்கிற முடிவு. எப்படி பார்த்தாலும் சாய்ந்த மருது விவகாரம் உங்களுடைய கையை மீறி சென்று விட்டது. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வந்தேன்டா, இல்லை கல்முனை விவகாரம் உங்களுடைய மன்னிக்க வேண்டும், சாய்ந்த மருது விவகாரம் உங்களுடைய கையை மீறி சென்று விட்டதல்ல, ஏற்றுக்கொள்கிறீர்களா? வெளியில் எல்லாரும் சொல்கிற தமிழ் மக்கள்கிட்ட கேட்டால் நான் இதுக்கு முட்டுக்கட்டேன், இப்போ சாய்ந்த மருது முட்டுக்கட்டேன். அப்போ நான் யார்? நான் அந்த நாட்டுடைய ஜனாதிபதியும் அல்ல, பிரதமரும் அல்ல. நான் ஒரு சாதாரண பார்லிமெண்ட் உறுப்பினர். எனக்கு மேல் ஜனாதிபதி இருக்கின்றார், பிரதமர் இருந்தார், அதே போன்ற கட்சி தலைவர்கள் இருந்தார். இவர்கள் கூடியத்தினே தரம் பேசிய முற்பட்டு ஒரு தீர்வுக்கு வர முடியாமல் போய்விட்டது. எந்த பிரச்சனையுமே தீர்க்கவில்லை, எந்த அபிவிருத்தி திட்டத்தையும் செய்யவில்லை. நீங்க இர்ஃபான் கதையை மாத்தோனா? இல்லை, எல்லாமே பிரச்சனையாகவே பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. இப்படித்தானே எளிய வேண்ட தடையில பொழுது விடியப்படா. நான் அவன்கிட்ட சொல்றேன் கேளுங்க. நாங்க ஒரு சாதாரண எம்பி, இந்த பிரச்சனையை கையாண்டதில் பல தலைவர்கள் இருக்காங்க, சரியா? அவங்க சுமந்திரன் இருந்தார், சம்பந்தம் இருந்தார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், தமிழ் பிரச்சனை, பிரேசில பிரச்சனையை எடுத்துக்கொள்வோமே, அவங்க இன்றைக்கு வடகிழக்கு நான் சொல்கிறேன், இதை வடகிழக்கு இணைக்கோள் பண்ணி சொல்கிறாங்க. 42 விதமான கிழக்கில் இருக்கிற முஸ்லீம்கள் சம்பந்தமாக அவர்களுடைய எதிர்கால அரசு எந்த விதமான ஒரு மாற்று தீர்வு சம்பந்தம் இல்லாமல் கடந்த காலத்தை சிவசிதம்பரம் ஐயா நீங்களே தான் சொன்னீர்கள், உங்களிடம் என்ன தீர்வு தெரியவில்லை, என்ன செய்யப்படுகிறது, நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு தீர்வு நீங்கள் முதலாவது தெளிவாக இருக்க வேண்டும். முஸ்லீம் காங்கிரஸ் இருக்கு, நான் சொல்ல கூட்டமைப்பிட்ட இல்லை, கூட்டமைப்பு நீங்கள் அவர்களிடம் எதிர்பார்க்கிறீர்கள், உங்களுக்கு வேண்டியவற்றை நீங்கள் தான் அவங்க எங்களை வலுக்கட்ட இணைக்க கேட்கக்குள்ள அவங்க ஒரு மாற்று தீர்வை கொடுக்க ஒத்துக்கொள்ள போவதில்லை தானே, அது அவர்களே தெரியும் தானே. கல்முனை சம்பந்தமா நாங்கள் ஒரு தீர்வு கொடுக்கணும்னு சொல்கிறோம் தானே. இப்போ கல்முனையிலிருந்து பிரிய போகிறோன்னு சொல்லக்குள்ள
நாங்கள் பிரிய முடியாதுன்னு சொல்லலையே. ரைட், தமிழ் மக்கள் வாழ்க்கை கணிசமான இடங்களை சேர்த்து ஒரு பிரதேசத்தை உருவாகும். அதே அவங்க வடகிழக்கு இணைக்கணுமெண்டா ஏன் சிவசிதம்பரத்துக்கும் நீலம் திருவச்செல்வத்துக்கும் சொல்ல முடியுமெண்டா ஏன் சாணக்கியம் வந்து பெரிய பெரிய கிளிகளி என்ன கிழிச்சாரு, பெரிய கொண்டாடினாங்களே இலங்கையில் இருக்கிற முஸ்லீம்கள், ஏன் அவருக்கு சொல்ல இல்லை கிழக்கில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு இப்படி ஒரு தீர்வை கொடுப்போம் ஏன் சுமந்தனை சொல்லல. நீங்கள் முதல்ல கேளு. ஆனால் அவங்க தீர்வை கேளுங்க. அவங்க இது சம்பந்தமாக ரெட்ட போக கூட இருக்காங்க. அவங்க ஒரு பொருளும் இல்லை, கணக்கும் இல்லை. அதான் நான் சொன்ன முஸ்லீம் அரசியல் பலவீனமாக்கப்பட்ட மக்கள் உங்களே முஸ்லீம் மக்கள் உங்களை தெரிவித்து அனுப்புகிறார், நீங்களே அவர்களிடம் எதிர்பார்க்க இல்லை இல்லை. அவங்க இப்படித்தானே வடகிழக்கு சம்பந்தமாக ஒன்றை பேசி போட்டு இன்றைக்கு வந்து கல்முனையில் வந்து தாங்க எங்களை முட்டுக்கட்டையாளர்கள் நாங்கள் அநியாயம் செய்கின்ற போன்று சொல்லி இங்கு ஒரு பிழையான ஒரு முடிவை இங்கே சொல்லுகிறார். அதான் நான் சொல்கிறேன். சரி, அது சரி, அது அவங்களோட பிழை புரிந்து இரண்டு தரப்பினருமே இதனை புரிந்து கொள்ளக்கூடும். சாய்ந்தமருது விவகாரம் உங்களுடைய கையை மீறி சென்றதுக்கு என்ன காரணம்? உங்களுடைய இயலாமையா, ஆளுமையற்ற திறனா, அல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போனதா, அல்லது இந்த விடயத்தை இழுத்தடித்து கொண்டு போனதா? இல்லை, சாய்ந்தமருது மக்கள் அவங்க இந்த உள்ளூராட்சி சபை சம்பந்தமாக கோரிக்கைகள் பல காலகட்டங்களில் இருந்து வந்து இப்போ நம்ம இப்போ இருக்கிற சூழலில் தான் இருப்பான் பேசலாம். இப்போ அது வந்து நீதிமன்றம், அதாவது எஸ்எல்எம்சினால் இதனை திருத்தி வைக்க முடியாமல் போய்விட்டது. எஸ்எல்எம்சி மட்டும் இல்லையே, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ அந்த கட்டத்தில் ரிஷாட் அமைச்சரும் பேச்சுவார்த்தையில் இருந்தார். சரி, எஸ்எல்எம்சி ஏசிஎம்சியா அதாவுள்ள அமைச்சர் இருந்தார். இப்பொழுது கடைசியில் யார் மூலமாக இது நடைபெற்று முடிந்தது? எது சாய்ந்தமருது விவகாரம் இப்போ நடக்கு வழக்கு தானே, வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அது நீ அந்த உள்ளூராட்சி மன்றத்தை உருவாக்குவதற்கான அமைச்சரவை மட்டத்திலான முன்னெடுப்பை யார் செய்தது? அது நான் நினைக்கிறேன் இவங்க ஜனாதிபதி அந்த நேரத்தில் தேர்தல் டைமில் பசில் ராஜபக்ச வாக்குறுதி கொடுத்து அந்த பள்ளிவாச சமூகம் அந்த உடன்பாட்டை காட்டி அவங்க அதற்குரிய முயற்சியில் செய்திருந்தாங்க. இல்லை அந்த காலகட்டத்தில் நாங்கள் எதிரணியில் இருந்தோம். கோட்டபாடு அணியில் நாங்கள் இருக்கலையே, கோட்டபாடு அணியில் இருந்தாக்களுக்கு தான் தெரியும் யார் பின்ன. எப்படியும் அப்படி ஒன்று உருவானதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். எது சாய்ந்தமருது தனியாக? நான் வந்து இப்படித்தானே இருப்பான், நாங்கள் எல்லாரும் முஸ்லீம் சகோதரர்கள். இந்த விடயத்தை நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு காலம் சொல்லவில்லை. நாங்கள் சுமூகமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனையும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த விடயங்களை ஒரு மேசையில் பேசி முடிவெடுப்போம் என்று தான் நாங்கள் விரும்பினோம். ஒரு காலமும் ஒரு மோசமான ஒரு நடவடிக்கையாக நான் சொல்லவில்லை. ஆனால் என்னை பொறுத்த மாட்டில் நான் இந்த பார்லமெண்ட் உறுப்பினர் என்ற பகிபாகத்தை பல கட்டங்களில் நீங்கள் சொல்லுவது போன்று பல விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் என்னுடைய மனச்சாட்சிப்படி யாரும் ஒரு அநியாயம் உள்ளாக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடாது என்று விரும்புகின்ற ஒருவன். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய இதில் மிக பிரச்சனை. உங்களுடைய அடுத்த தேர்தலுக்கான துணிப்பொருள் என்ன? யாருடைய? உங்களுடைய தேர்தல். சாதாரணமாக இந்த பிரச்சனைகளை தான் நீங்கள் தேர்தல் காலத்தில் எடுப்பீர்கள். அடுத்த தேர்தலை சிந்திக்கிற ஒருவன் அல்ல. என் கட்சியின் செயலாளரோடு பகைமை வந்திருப்பதன் காரணமாக ஒருவேளை வேட்பாளர் பட்டியலிடம் கிடைக்காதோ? நான் சொல்கிறேன், நாங்கள் ஒரு இந்த அரசியலை வந்து எங்களுடைய பிழைப்புக்காக, எங்களுடைய கௌரவத்துக்காக, ஈகோக்காக செய்கின்ற ஒருவன் அல்ல. நாங்கள் மக்களுடைய உரிமை சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதுகளுக்காக நாங்கள் இதை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றோம். மற்றது இறை நம்பிக்கை உள்ளவன்ற ரீதியில் நாங்கள் மௌத்தாயத்து இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது அடுத்த தேர்தலை பற்றி அடுத்த விடயத்தை நாங்கள் இந்த விடத்தை உங்களுடைய கட்சி உங்களுக்கு வேட்பாளர் அந்தஸ்து கொடுக்காது என்கிறார்கள். யார் சொன்ன? உள்ளக தகவல். நீங்கள் நிசாம் காரியப்பர் சும்மா பேசவில்லை. நிசாங்காரியப்பரா? நிசாங்காரியப்பர் கட்சியில் தலைவர் இல்லையே, அவர் செயலாளர் நாயகம். யாரு செயலாளர் நாயகம்? யாரு? நிசாம் செயலாளர் நிசாம் காரியப்பர் அவர்கள். அது ஜாப்ப பாருங்க, என்ன செயலாளர் என்று, என்ன செயலாளர் என்று ஜாப்ப பாருங்க. தலைவருக்கும் உங்களுக்கும்
முரண்பாடு இல்லை. நல்ல ஐக்கியம். நல்ல ஐக்கியம். அதுதான் மன்னிப்பு கேட்டதும் தெரியாது, நீங்கள் கட்சியின் பிரதி தலைவரை மட்டும் வந்தது தெரியாது. இல்லை, ரவுஃப் ஹக்கீம் தலைவர் இப்படிதானே ஒரு நல்ல ஒரு இல்லை, ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய தலைமைத்துவம் தொடர்பில் உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றன. இல்லை, அவர் ஒரு ராஜதந்திரி. அவருடைய இணைக்கும் அவருக்கு மன வருத்தம் என்னென்னா, இந்த முஸ்லீம் அரசியலை அவர் கையாளுற விதம் பிள்ளை. இல்லை, அவர் ஒரு கைக்குள்ளே கொண்டாடுறதுக்கு உதாரணமாக இந்த சர்வ முஸ்லீம் கட்சி ஒரு மாநாட்டை கூட்டணும். மற்ற தலைவர்களை விட அவருக்கு தான் அந்த உரிமை இருக்குது. ஏன்னா அவர் சீனியர், ஆள் கூட எம்பி மாற வச்சுக்கிற, அதை கூட்டி இந்த பிரச்சனையில் பார்க்கணுமென்று விரும்புகின்ற ஒருவன். அதே போன்று இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக இன்றைக்கு சுமந்திரங்க நாங்கள் இந்த நாட்டு முஸ்லீம்கள் இந்த நாட்டில் பொருளாதாரத்தை இன்றைக்கி பார்த்தீங்க, அறகலை அதை கொஞ்சம் நீங்கள் பேசலை, நான் சொல்கிறேன். அறகலை பயத்துக்கு பசி வந்தது போல் இனவாதம் இல்லை. சிங்கள இளைஞர்னாலும் சரி, முஸ்லீம் இளைஞர்னாலும் சரி, ஒரு சாணுக்கு இருந்த வரலாறும் இருக்கு. அப்படி எங்களோட சமூகத்தை விட தெற்குள்ள எத்தனையோ பெரும்பான்மை மக்களுடைய வீடுகளில் 2 நேரம் தான் சாப்பாடு. அப்போ எங்களோட ஒரு முஸ்லீம் லீடர்ஷிப், முஸ்லீம் தலைவர்கள் ஒரு மாடலாக இந்த நாட்டை ஒரு ஒரு ஆபத்திலிருந்து நாட்டை ஒரு வளர்ச்சி பாதை கொண்டு வந்த அந்த பதிவை மேற்கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது அரசாங்கத்தில் இணைந்திருக்க வேண்டும். அரசாங்கத்தில் இல்லை, எப்படி செய்வது? இல்லை, வார விடுங்களேன். அந்த ஒரு இதே மாற்றத்தை கொண்டாரண்டா இந்த நாட்டில் இனப்பிரச்சனை தீர்வு சுமந்திரன் கத்திட்டு போகிறார். இதை பேஸ் பண்ணுறார். வடகிழக்கை பற்றி யோசிக்க. ஏன் தமிழ் தலைவர்கள் முஸ்லீம் தலைவர்கள் சேர்ந்த மாத்திரையை அவைத்து செய்யுது, இந்த நாட்டை பொருளாதாரத்தை முண்டாக்க அவைத்து பற்றி ஏன் சிந்திக்கக்கூடாது? அஷ்ரப் சிந்திச்சார் 2000 ஆண்டு. எப்படி சிந்திச்சார்? மத்தியில் நீங்கள் ஒரு உபஜனாதிபதியை உருவாக்குங்கள், தமிழர்களுக்கென்று ஒரு முஸ்லீம்களுக்கென்று ஒரு உபஜனாதிபதியை உருவாக்குங்கள், சிங்கள பெரும்பான்மை ஜனாதிபதி இருக்கட்டும், இவர்கள் சேர்ந்து இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு ஒரு உற்சாகம் வரும். தமிழ் மக்களுக்கு ஒரு உளப்பூர்வமாக வரும். வடகிழக்கில் முதலமைச்சர் 2 பேர் இருந்தாலும் இந்த நிதியை வெளிநாட்டு கடனை மாகாண சபையில் பெற முடியாது, வெளிநாட்டு முதல்களை மாகாண சபை பெற முடியாது. இவற்றை பெற வேண்டுமென்றால் மத்திய கேபினெட் தான் முடியும். மத்திய கேபினெட்டில் தமிழ் மக்களினால் அங்கீகரிக்கப்பட்ட தலைமை இல்லை. எனவே அதை போக்கை மாற்றுவதற்கு தான் அஷ்ரப் சொன்னார், உபஜனாதிபதி ஒன்றை உருவாக்கு. அதே நேரம் சோர இர்பான் அவர்கள் இன்று உலகளாவிய ரீதியில் தமிழ் மக்கள் இன்று ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக பல நாடுகளில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தமிழ் டயஸ்போரா பல தொழிலதிபர்கள் என்று பிரிந்து கிடக்கின்றார்கள். அந்த சௌர்களை பிரதித்துவப்படுத்துகின்ற, அதே போன்று வடகிழக்கு தமிழ் மக்களுடைய உண்மையான அபிலாஷைகளை பிரதித்துவப்படுத்துகின்ற முறை இந்த ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும். அதை தமிழ் தலைவர்கள் தேசிய மட்டத்தில் நீங்கள் பாராளுமன்றத்தில் அடுத்த தவணை பேசும்போது தமிழ் தலைவர்கள் சிந்திக்காவிட்டாலும் நீங்கள் இது நல்ல நான் சொல்லுவது என்னென்றால், எங்களுடைய முஸ்லீம் சமூகம் இந்த அரசியல் ரீதியான அரசியலமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்வதற்கு நாங்கள் தீர்வை முன்வைக்க வேண்டும். தமிழ் தலைமைகளிலிருந்து தீர்வினை முன்வைக்க வேண்டும். ஜனாதிபதி முஸ்லீம் தலைவர்களில் ஒரு உப ஜனாதிபதி வருகின்ற பொழுதோ, ஏன் ஒரு மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள தலைவர்களை சந்திப்பதற்கான ஒரு புரோட்டோகால் சிஸ்டம் உருவாகும். இப்பொழுது எந்த ஒரு முஸ்லீம் அமைச்சரும் போய் ஒரு நாட்டு மன்னரையோ ஒரு நாட்டு பிரதமரையோ சந்திக்க முடியாது. ஆனால் இவ்வாறான ஒரு முறைமை ஒன்று இருக்குமானால் நாளை ஒரு மத்திய கிழக்கு நாடுகளுடைய தலைவர்களை சந்தித்து இந்த நாட்டுக்கான பொருளாதார வழிவகைகளை ஏற்படுத்தலாம். இது ஒரு புதிய அதற்கான வாய்ப்பு வந்தது. அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தவில்லை. நீங்கள் கூறுகின்ற ஒவ்வொரு கருத்துக்களும் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் தங்களை சுய கேள்விக்குட்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். எப்படி தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், தாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டியவர்கள். இப்போதோ நீங்கள் ஒரு பிரச்சனை பேசுகிற, எனக்கு முன்பிருந்த காலத்திலிருந்தே பிரதேச பிரச்சனை இருக்கிறது என்கிறீர்கள். இப்பொழுது நீங்களும் அதனை சரியாக கையாளாமல் விட்டால் அடுத்த தலைமுறைக்கு அந்த பிரச்சனை சென்று விடுகிறது. இப்படியே பேசிக்கொண்டு போவதால் எந்த வேலையும் இல்லை. தலைவர் அஷ்ரப் செய்தார், அதை சொன்னார், இதை செய்தார் என்று தான் இன்னமும் பேசிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைக்கு முஸ்லீம் சமூகம் இருக்கிறது என்பது வருந்தத்தக்கது. நன்றி பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை பற்றி எங்களோடும் பகிர்ந்து கொண்டீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஆதரவு அதிகாரம் நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம்.